ஆரம்பிக்கின்றோம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணட்டும். நான் ப்ரே பண்ணிடுவா. நல்ல ப்ரேயர். தகப்பனே, அப்பா உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இம்மட்டுமாய் இந்த பைபிள் ஸ்டடி ஆண்டவரே அநேகருக்கு பிரயோஜனமாய் வருகிறதற்காய் இருந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுல இன்னும் சேரக்கூடியவர்களையும் நீங்க சீக்கிரத்துல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். வேதத்தினுடைய ஆழங்கள் சத்தியங்களை சத்தியமாய் ஆண்டவரே கற்றுக்கொள்ள நீ தருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட ஆண்டவரே வாயளவில் இருக்கக்கூடிய வார்த்தை அளவில் இருக்கக்கூடிய அந்த சாவரனிட்டி ஆஃப் காட் அப்படின்ற தேவன் சர்வ வல்லமையுள்ளவர் என்ற அந்த சர்வ ஆளுமை உள்ளவர் என்ற அந்த காரியத்தை ஆண்டவரே நாங்கள் எல்லா விதத்திலும் ஆண்டவரே வேதத்திலிருந்து அதனுடைய ஆழங்களை கற்று வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு கிருபை கொடுத்து ஆண்டவரே இந்த காரியங்களை நீர் வெளிப்படுத்துகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். unless it has been given no one can see it ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அந்த கிருபைகளை தந்து வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். வர வேண்டிய சீக்கிரம் வந்து சேர நீங்க கிருபை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். பேசுகிற பிரதரையும் கூட ஆண்டவரே அந்த தாட்ஸ், அந்த ப்ராசஸ், அந்த வேர்ட் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக கோவையாக கொண்டு வந்து கொடுக்க படுகிற பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீ பார்த்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கான ஆண்டவரே ஒரு பலன் நாங்கள் எல்லோரும் அதை புரிந்து கொள்ளும் விதத்திலே நீ பிறப்பை தரும்படியாக கூட ஜெபிக்கிறோம். எல்லா துதிகரமாகவே நமக்கு செலுத்துகிறோம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Sovereignty of God. Do we have free will? ஏறத்தாழ வந்து 11வது வாரம். ஆனால் இந்த இதை வந்து ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணுமா பிரதர்? ஜூன்லையா? somewhere around ஜூலை டு ஆகஸ்ட் அந்த கேப்ல ஜூலையில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் எவ்வளோ வாரங்கள் போயிடுச்சு. ஆனால் இப்போ தான் வந்து 11வது இதில் வந்து நிற்கிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நிறைய தடங்கல்கள் எல்லாம் இதெல்லாம் வந்தது. இருந்தாலும் வந்து கர்த்தர் வந்து நம்மளை இதை வந்து தொடர்ந்து நடத்த கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். மிந்தி வந்து டிசைட் பண்ணோம், 2 ஃபேமிலி தான் இருக்குது, மற்றவங்கெல்லாம் வரலையே, அதனால் வந்து நம்ம என்னத்துக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வந்து வசந்தி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க, இல்லை யார் வந்தாலும் வரலைனாலும் நம்ம நடத்திட்டு போகலாம், ஏன்னாக்கா இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது வந்து இதனால தடைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து இந்த வாரம் கூட வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன ரீகேப்பு. இதுக்கு முந்தின, அதாவது போன வாரம் இல்லை, இது கடைசியாக நடத்தினப்போ வந்து 2 மெயினான வசனங்கள் ஒன்று பார்த்தோம். நம்ம ஒன்று வந்து ரோமர் 12:2 நமக்கு அந்த தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தை குறித்த காரியங்கள் இருக்குது. அதில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து இந்த இயான் வரும். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்ததுனால இந்த இந்த வார்த்தை வந்து இந்த இயானுக்கு, இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய சித்தம் என்னது, அது நம்முடைய சித்தம் இல்லை, தேவன் நமக்கு வைத்திருக்க சித்தமும் இல்லை, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு பார்த்தோம். அப்போ இதுல வந்து தேவனுடைய சித்தத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த சித்தத்தை பற்றிய இது 3 காரியங்கள். அது வந்து நன்மையானது, தேவனுடைய சித்தம் வந்து நன்மையானது, பிரியமானது, நம்ம மேல இருக்கிற பிரியத்தினால இந்த பரிபூர்ணமானது, இட்ஸ் அ கம்ப்ளீட் அவருடைய வில் அப்படின்றத பார்த்தோம். அது வந்து என்னது, தேவனுடைய அந்த நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அது அப்போ அது என்னதுன்றது நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும்னாக்கா உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்த இன்னொரு வாசனம் வந்து பார்த்தோம். இந்த மனம் புதிதாகிறது எப்படி புதிதாகிறதுனாக்கா, அப்போ இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். அப்ப இந்த யுகத்துக்கு ஒத்த வேஷம் என்னதுன்னு தெரிஞ்சாதான் அந்த வேஷத்தை நம்ம தெரியாமல் இருக்க முடியும்ன்றதை பார்த்தோம். அப்ப இது பிரபஞ்சத்தினுடைய வேஷம் என்னதுன்றதை வந்து, இந்த யுகத்தினுடைய வேஷம் என்னதுன்றது வந்து ஒன்று வந்து இன்னும் நம்ம சபைகளில் வந்து நியாயப்பிரமாணத்தை இது பண்ணுறாங்க. we have to follow the law அப்படிங்கிறாங்க, நியாயப்பிரமாணத்தை பண்ணுறாங்க. தேவன் நமக்கு சமீபமாக இல்லை, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னும் பலவிதமான காரியங்கள் அவங்க சொல்றதை பற்றி நம்ம பார்த்தோம், சரிங்களா? ஆனால்
இன்றைக்கு இந்த யுகத்துல நம்முடைய ரட்சிப்பு நம்ம கையில இல்ல, ஆண்டவனுடைய கையில. தேவன் தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் தான் வந்து நம்ம வந்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம். நம்மளுடைய ரட்சிப்பு சீலாயிடுது. அது வந்து நிச்சயம், நம்மளுடைய ரட்சிப்பின் நிச்சயம் நமக்கு இருக்கு. ஏன் அப்படின்னாக்கா, நாம ரட்சிக்கப்படுறதுக்கு நாம எதுவுமே செய்யல இல்லைங்களா? அப்ப நம்ம ரட்சிப்பையும் இழக்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த இந்த யுகத்துல என்ன டீச் பண்றாங்கன்னாக்கா, நீ ரட்சிக்கப்படணும்னாக்கா அழுது மனம் திரும்பணும், அழுது ஜெபிக்கணும், பாவ அறிக்கை செய்யணும். எல்லாம் எல்லாம் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். ஆனா அது இந்த யுகத்துக்கானது கிடையாது. யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த இது காஸ்பல்ல சொல்லி இருக்கிற உண்மைகள், அது அந்த சத்தியங்கள் இருக்கு. ஆனா அது இந்த யுகத்துக்கு ஒத்தது கிடையாது. அது கடந்து போன அந்த டிஸ்பென்சேஷனுக்கு ஒத்தது. சரிங்களா? அப்ப இந்த யுகத்துக்கு நம்ம என்ன இது பண்றோம்னாக்கா, நம்ம அப்ப என்ன பண்ணணும்? நமக்கு என்ன காரியங்கள் எழுதப்பட்டிருக்குதுன்னு இப்போ அதை தான் நானும் பிரதரும் வந்து காலையில பைபிள் ஸ்டடியில் தேடிக்கிட்டு இருக்கோம். தேடிட்டு இருக்கிறதுல இப்ப மட்டும் வர்ற கன்க்ளூஷன் நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டியிருக்கணும். தேவனுடைய அந்த சாவரின் வில் இருக்கு இல்லைங்களா? அந்த வில்லின் படி எல்லாமே நடக்குது. அவருடைய திட்டத்தின்படி எல்லாமே நடக்குது. நல்லது கெட்டது எல்லாமே முன்குறிக்கப்பட்டு எல்லாமே அது நடக்குது. அது சொல்றது இன்னைக்கு ஈஸி. ஆனா அதை வந்து ரியலைஸ் பண்ணி அதை அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணி அதை வந்து ஏற்றுக்கொள்றது ரொம்ப கடினம். ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப கடினம். நான் வந்து ஈஸியாக சொல்லிட்டு போனாலும் சொல்லும் போதே எனக்கு வந்து இல்லை, அதே நீ வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரீச் பண்ணிட்டு போற, ஆனால் அதை வந்து அக்செப்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கும் தெரியுது. ஆண்டவர் எனக்கும் அதை உணர்த்துறார். அப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னாக்கா, ஆண்டவருக்கு எந்த ஒரு நன்மையோ கிருவியோ வந்தாலும் அதை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா ஒரு வசனம் வந்து நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஓ, பிரசங்கி 3:11 அவர் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நன்மையாக செய்கிறார் அப்படின்னு சொல்லி செய்து முடித்திருக்கிறார் அப்படின்னு. எல்லாவற்றையும், ஒரு சிலதில் எல்லாவற்றையும் அதன் அதன் காலத்தில் நன்மையாக செய்து முடித்திருக்கிறார்னு சொல்லுது. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் வந்து என்ன சொல்லுது? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில் நடக்க போற எல்லா விஷயங்களையும் அது அவ்வளோ இதுவா நட்சலா வந்து அவர் வந்து வரிசைப்படுத்தி எல்லாத்தையும் அதன் அதன் காலத்துல நன்மையா செய்திருக்கிறார் அப்படின்னாரு. அப்போ இந்த 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 சத்தியங்களின் அடிப்படையில தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நாம வந்து பகுத்து அறிவதன் மூலமாக, அப்போ என்ன ஆகுது? நம்மளுடைய மனம் இப்போ புதிதாகிறதுனாலே நம்ம மறுரூபம் ஆகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி மறுரூபம் ஆகிறதுக்கு இன்னொரு வசனம் பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நாம படுகிறோம். யாரால படுகிறோம்னாக்கா, நாம மறுரூபமாகல, நம்ம கர்த்தர் மறுரூபமாக்குறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தரை திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே பார்க்கிறது போல ஆவியில ஆவியா இருக்கிற கர்த்தரை அந்த சாயலத்தினாலே நம்ம பார்க்கிறோம். இதுக்கு வந்து உதாரணம் வந்து பவுல் சொல்றாரு. எப்படி மோசே வந்து தேவனுடைய சமூகத்துல இருந்து தேவனுடைய கட்டளைகளை வந்து பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்ல 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 அவர் வந்து தன்னுடைய இதுல சுருள்கள்ல தோல் சுருள்கள்ல வந்து எழுதிக்கிட்டாரோ, அப்போ எழுதும் பொழுது அவருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது அவருடைய முகம் பிரகாசமாச்சு. அவர் ஒன்றும் பண்ணல. தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதே முகம் பிரகாசமாகுது. அந்த பிரகாசமாகிறத பார்த்தாக்கா இந்த மக்கள் பயந்தாங்க. இஸ்ரவேல் மக்கள் பயந்தாங்க. அந்த பிரகாசத்தை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால என்ன சொன்னாங்க? நீங்க முக்காடு போட்டுங்க அப்படின்றாங்க. முக்காடு போட்டு அந்த பிரகாசத்தை மறைச்சு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்களால அதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுனால. அதனால தான் பவுல் அந்த இன்சிடென்ட்டை சொல்லி இன்றைக்கும் தேவனுடைய அந்த பென்டிடியூட் இருக்கு இல்லைங்களா? ஆகமங்கள், அந்த 5 ஆகமங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலருடைய மனது வந்து முக்காடிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களால அதை வந்து பார்த்து அதை புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிறாரு.
இன்றைக்கும் இஸ்ரவேல் மக்களால அந்த ஆதியாகமம் இந்த முதல் 5 புத்தகம் மோசேயினுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது அதனுடைய உண்மையான சத்தியத்தை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவர்கள் மனதில் அந்த முக்காடு போட்டிருக்கு அப்படிங்கிறார். என்ன புரிந்து கொள்ள முடியலனாக்கா, அந்த 5 புத்தகத்தினுடைய சாராம்சமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வந்து வெளிப்படுத்துது. அந்த இயேசு கிறிஸ்துவை இவங்களால கண்டு அதை வந்து அவளுடைய கண்கள் திறக்கப்படலை. அது வந்து முக்காடு போட்டு மூடி இருக்கிறது. அது போல இன்றைக்கும் இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றாரு, நாம வந்து தேவனுடைய சமூகத்துல போய் அப்படியே உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை கண்ணாடியில பார்க்கறது போல நம்மளுடைய மனக்கண்களால பார்க்கும் பொழுது ஆவியா இருக்கிற கருத்தலால் அவருடைய சாயலின் மகிமையின் மேல் மகிமை அடைவது போல அவர் வந்து நம்ம வந்து மறுரூபமாக்குறார். இந்த 12 இதுல வந்து புதிதாக நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். அப்போ முதல் வசனத்துல 12:2 நாம மறுரூபம் ஆகணும். எப்படின்னாக்கா, தேவனுடைய சித்தம் என்னதுங்கிறத நாம வந்து பகுத்தறியறதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்துறை அவள் இந்த பிரபஞ்சம் சொல்ற காரியங்களை வந்து ஏற்றுக்கொள்ளாம அது கொடுக்குற டீச்சிங் ஏற்றுக்கொள்ளாம தேவன் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை பகுத்தறியது மூலியமாக நாம மறுரூபமாகிறோம். இந்த இடத்துல கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது அவர் நம்மளை மறுரூபமாக்குறார். எப்படின்னாக்கா, நம்ம அவருடைய சமூகத்துல இருக்கும் பொழுது நாம மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? இந்த காரியங்களை பத்தி பார்த்தோம். இது போன வாரத்துல பார்த்தது. நம்ம இன்றைக்கு வந்து இன்றைக்கு வந்து தேவன் வந்து சவரனிட்டி ஆஃப் காடை பற்றி பார்க்கும்போது தேவன் வந்து ஒரு தேசத்தின் மேலேயும் அவருடைய சவரனிட்டிக்கு என்ன சொல்றது, சவரன் வில்லுக்கு ஆளுமை, ஆளுமை. ஓகே, சர்வ ஆளுமை. சர்வ ஆளுமை, தேவனுடைய சர்வ ஆளுமை பல ஒரு மக்கள் மேல இருக்கிறத பார்த்தோம், தேசத்தின் மேல இருக்கிறத பார்த்தோம், பல விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கு வந்து ஒரு ஒரு தீர்க்கதரிசியின் மேல கூட அவருடைய ஆளுமை இருக்கிறதுன்றதை பார்க்கிறோம். இத்தனைக்கு அந்த தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசியே கிடையாது. இருந்தாலும் அவர் மேல கூட தேவனுடைய ஆளுமை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். இந்த விஷயத்த வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாலக் ஸ்டோரி மூலயமா நம்ம பார்க்க போறோம். ஓகே, தேவனுடைய ஆளுமை ராஜாக்கள் மேலும் தேசத்தின் மேலும் தீர்க்கதரிசிகள் மேலும் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ஈவன் ஒவ்வொரு மனுஷனுடைய அவனுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அவனுடைய பர்சனல் கெயினுக்காக இருந்தாலும் அதை வந்து தேவன் தன்னுடைய பர்பஸை, தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றத்துக்காக எப்படி அதை வந்து திருப்பிக்கிறாருன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாலக்கை வந்து கர்ஸ் பண்ணுறதுக்காக, இஸ்ரேல் மக்களை கர்ஸ் பண்ணுறதுக்காக பாலமை வந்து ஹையர் பண்ணார். பாலக் வந்து பாலமை ஹையர் பண்ணார். யாரை? இஸ்ரேல் மக்களை கர்ஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் ஒவ்வொரு தடவை அவர் முயற்சி செய்யும் பொழுதும் அந்த முயற்சியை வந்து தேவன் என்ன பண்ணுறாரு, முறிச்சு போட்டு அவர் கர்ஸ் பண்ண வர்றதெல்லாமே பிளஸ்ஸிங்காக மாற்றுறாரு. அப்போ இவர் வந்து இன்டென்ஷனா பிரதர், உங்க வாய்ஸ் கட் ஆயிடுச்சு பிரதர், கேட்கல. எனக்கும் கேட்கல. டோட்டல் அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு, கட் ஆயிடுச்சு பிரதர் வாய்ஸ். இல்ல பிரதர். பாலக் வந்து பாலக் வந்து பாலம் ஹையர் பண்றாரு. யார? இஸ்ரேல் மக்களை வந்து கர்ஸ் பண்றதுக்காக வேண்டி. ஆனா அவர் பண்ற ஒவ்வொரு அட்டம்ப்டையும் வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, பிளஸ்ஸிங்கா மாத்திடுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அவ வந்து ஒரு ப்ராஃபிட்டை என்னதான் ஒரு தீர்க்கதரிசி என்னதான் டிசைட் பண்ணாலும் அதனுடைய அவுட்கம்மை வந்து டிட்டர்மின் பண்றது யாருன்னாக்கா ஆண்டவர் தான் இருக்கிறது. இந்த காரியங்களை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம்.
ஆண்டவனுடைய அந்த ஆளுமையில எப்படி அவர் வந்து ப்ரொஹிபிட் பண்றாருன்னு பார்க்கலாம், தடை செய்யறாருன்னு தான் பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம எண்ணாகமம் 22ல் 5லேருந்து 6வது வசனம் முடிய வாசிக்கலாம். ஐயோ, இது வந்து இங்கிலீஷ்ல தான் மறுபடியும் வந்துட்டா. நான் தமிழ்ல போடணும்னு நினைச்சேன். ஓகே, சாரி. தம்பி, நீங்க அது தமிழ்ல வாசிக்கிறீங்களா? நீங்க அந்த ஈஸ்வர்ட் ஒன்னா டிஸ்பிளேல இது பண்ணிருந்தது. ஓகே ஓகே ஓகே, தமிழ்ல 22:5-6 தமிழ்ல வச்சிருக்க. 22 5 6 22ல 5, 6. நான் படிக்கிறேன். அவன் பேயாரின் குமாரன் ஆகிய பிலேமையாவை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதியருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். அவர்கள் என்னிலும் பலவான்கள். ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இத்தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். ஓகே ஓகே, இதுதான் வந்து ஓகே. அப்போ வந்து வந்து இந்த சதி ஆலோசனை பண்றாங்க, அதை பார்க்குறோம் இல்லைங்களா? இஸ்ரவேல் மக்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களை வந்து எப்படி இந்த ஜனங்களை வந்து சபிச்சு அவங்கள வந்து ஒரு ப்ராஸ்பர் ஆகாதபடிக்கு இது பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு முயற்சி செய்கிறார் இல்லைங்களா? ஓகே, 1 minute, எனக்கு மறுபடியும் வந்து ஓகே. ஓகே, ஆனா தேவன் வந்து என்ன பண்றாரு, முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம். அதுதான் அந்த பாட்டில் தான் வேணும் எனக்கு. ஓகே, சாரி. ஆனா பாலம் வந்து முந்தின வசனத்துல என்ன பார்த்தோம்? நம்ம 25ல தானே பார்த்தோம் நம்ம. ஆமா, 20 சாரி 22ல 5 and 6 பிரதர். இதுக்கு முன்னாடி ஸ்லைடு எல்லாம் கொஞ்சம் இதுவாயிடுது. ஓகே, 25, 25 and 6. ஓகே, அடுத்தது வந்து 22ல 12 பார்க்கலாம். 22ல 12 அதை போட்டிருக்க பாருங்க. அதற்கு தேவன் பீலாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், இந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்றார். ஆண்டவர் சொல்றார். ஃபர்ஸ்ட் இவங்க வந்து பாலுக்கு கிட்ட இதெல்லாம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, வந்து இந்த மாதிரி நீ போய் அவங்கள சபி அப்படின்னும் போது தேவன் வந்து பாலம் கிட்ட நோக்கி நீ அவங்கள சபிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனா என்ன காரணம் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஏற்கனவே வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவங்கள வந்து நீங்க சபிக்கவும் வேண்டாம் அப்படிங்கிறாரு, அவங்கள வந்து பிளஸ் பண்ணு அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஏற்கனவே இஸ்ரவேல ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு தீர்மானிச்சிட்டாரு. எந்த ப்ராஃபிட்டோ அதை வந்து அந்த தேவனுடைய தீர்மானத்தை மாற்றி போட முடியாது அப்படின்றத இந்த விஷயத்துல 2 விஷயத்துல பார்க்கணும். இந்த இடத்துலயே வந்து நம்ம தேவனுடைய அந்த சவரனிட்டியை பார்க்குறோம். அவர் வந்து இஸ்ரவேலுக்கு குறித்த அவருடைய அனாதி தீர்மானம் என்னங்கிறத இந்த வசனத்து மூலியமா பார்க்குறோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து
ஆஹ், 20 22 20ல 22 பார்க்கலாம். ஓகே. இரவு இருட்டிலே தேவன் தேவனிடத்தில் தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோடே கூட போ. ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஓகே. இப்ப என்ன ஆகுது? ஆஹ், பாலக்கோட வந்து ஆண்டவர் வந்து போகாதேன்னு சொன்னாலும் வந்து அவன் கொடுக்குற டெம்டேஷன்ல வந்து பாலம் வந்து போறதுக்கு டிசர்வ் பண்றான். ஆண்டவர் சொல்றாரு, ஓகே, நீ அவங்க கூப்பிட்டாக்கா நீ போ. ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு? சபிக்க கூடாதுன்னு சொல்றாரு. பாருங்க, நான் சொல்லும் வார்த்தையின் படி மாத்திரம் தான் நீ சொல்லணும்ன்றாரு. கூட போ. ஆனாலும் நான் உனக்கு என்ன வார்த்தை சொல்றேனோ அதை மாத்திரம் நீ செய்யணும் அப்படிங்கிறார், இல்லைங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு அந்த பாலம்க்கு தன் சுய சிந்தையில ஏதாவது செய்ய முடியுமா? பாலம்க்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, மனுஷங்களுக்கு அந்த சுய சிந்தற்கு செல்ஃப் வில் இருக்கு, ஃப்ரீ வில்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர் தன்னுடைய சுய சிந்தனையில எதுவும் செய்ய முடியுமா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுவும் சொல்லு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. 35ல பாருங்க. ஆஹ், வாசிமா. கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் பிலேயாமை நோக்கி, அந்த மனுஷரோடே கூட போ, நான் உன்னுடனே செல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்லு கடவாய் என்றார். சொல்ல கடவாய் என்றார். அப்படியே பீலேயாம் பாலாக்கின் பிரபுக்களோடு கூட போனான். ஓகே. அப்ப மறுபடியும் கர்த்தருடைய ஐயோ, சாரி, என்னாச்சு விழுதா? திரும்ப கரண்ட் போயிடுச்சா? இல்ல 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 brother. அது ஓகே. ஸ்கிரீன் ஷேர் போயிடுச்சு. ஐயோ ஐயோ, இருங்க, இன்னைக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்குது. பிரதர் படி. ஓகே. ஓகே. ஆண்டவர் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாலக்கோட டைரக்டா பேசினாரு. இப்போ ஒரு தேவ தூதர் மூலியமாகவும் ஒரு கழுதை மூலியமாகவும் அவர் வந்து தன்னுடைய தன்னுடைய எண்ணங்களை என்ன பேச போறோன்றத வந்து அவர் அதன் மூலியமாகவும் பேசுறாரு. இந்த மிரக்கல்ல டீச்சிங்ல வந்து ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறத பார்க்குறோம். இந்த சிக்னிஃபிகண்ட் ட்ரூத் என்னதுனாக்கா, இஃப் நெசசரி காட் கேன் யூஸ் ஈவன் அன் அனிமல் டு ஸ்பீக் இஸ் ட்ரூத். ஒரு கழுதையை கூட உபயோகிச்சு தேவைப்பட்டதுனாக்கா தன்னுடைய சத்தியத்தை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்த முடியும். அதாவது இயற்கையை கொண்டோ ஆண்டவர் பேசுறாரு, இந்த இடத்துல அனிமலை கொண்டும் பேசுறாரு. அவர் வந்து ஒரு ஒரு எலியாவினுடைய காரியத்துல வந்து ஒரு காகத்தை கொண்டும் அவர் வந்து பேசுறத பார்த்தோம் நம்ம, இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல அவருடைய அந்த சாவரன் வில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆளுமை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து செய்யக்கூடும்ன்றத பார்க்குறோம் நம்ம. பாலம்க்கு வந்து மறுபடியுமாக வந்து ஆண்டவர் வந்து அதை வந்து அவருக்கு வந்து வெளிப்படுத்துறாரு. நீ உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை, நீ என்ன மெசேஜ் கொடுக்கணுன்றதே உன்னுடைய கண்ட்ரோல்ல இல்லைங்கிறத வந்து ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு. சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது இது வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி அதை வந்து ஏற்றுக்கொள்றது கஷ்டமா இருக்கும். என்னுடைய கண்ட்ரோல் இல்லையா, அப்போ நான் செய்யறது எல்லாமே ஆண்டவனுடைய ஒரு ஒரு அனாதி தீர்மானத்தில் தான் நடக்குதா? நான் சில நேரத்தில் ஆண்டவருக்கு விரோதமாக சில காரியங்களை செய்தாலும் அதை வந்து செய்ய விட்டுட்டு அதனுடைய பலனை வந்து அவர் தான் என்ன நினைச்சாரோ அதை தான் நடத்திக்க ஆண்டவர் அதை அப்படியே திருப்பிடுறாருன்றத காரியங்களை பார்க்குறோம்.
இந்த இதில் பார்க்கனாக்கா இந்த உண்மையை கடைசியில் பேசுறது யாருன்னு பார்க்கும்போது தேவன் தான் அந்த சத்தியத்தை அவர் தான் பேசுறாரு அப்படின்னு பார்க்கிறோம். வந்து வந்து நாலாவது பாயிண்டா தேவன் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை வந்து பாலக்கு வந்து எவ்வளவுதான் இது பண்ணி பாலம்க்கு வந்து டெம்ப் பண்ணி காசை கொடுத்து உனக்கு இன்னும் நிறைய இதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் இது பண்ணாலும் ஆண்டவர் வந்து அந்த கர்ஸை வந்து பிளஸ்ஸிங்காக மாத்துறாரு. பாலக் வந்து ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணுறான். அவருக்கு வந்து இஸ்ரவேல் மக்களை நீ கர்ஸ் பண்ணு அப்படின்னுட்டுன்னு ஒவ்வொரு தடவை பாலக் பேச ஆரம்பிக்கும் பொழுதும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் என்ன பேச நினைக்கிறானோ அந்த அவன் கர்ஸ் பண்ணணும், ஒரு சபிக்கணும்னு நினைக்கிற அந்த வார்த்தையே திருப்பி போட்டு அது அவன் அறியாமலே அவனுடைய சொந்த விருப்பத்தை இல்லாமலேயே ஆண்டவர் என்ன பண்றாரு, அதை வந்து ஒரு ஆசீர்வாதமா மாத்திறார். இவன் வந்து ஒரு சபிக்கணும்னு சொல்ற ஒரு இன்டென்ஷன்ல போனாலும் அவனால சபிக்க முடியல. சரிங்களா? ஆண்டவர் வந்து அந்த சாபத்தை கூட வந்து ஒரு வாயிலிருந்தே ஒரு ஆசீர்வாதமாக மாத்துறாரு. அது ஃபர்ஸ்ட் ஆரக்கிள் பார்க்குறோம். 23:8 பார்க்குறோம். நம்பர்ஸ் 23:8 தேவன் வந்து சபிக்கிறவனை நான் எப்படி சபிப்பது எப்படி, கர்த்தர் தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு சொல்றாரு. மீனிங் பால தேவனுக்கு எதிராக சபிக்கிறதுக்கு அவனால முடியவே முடியல. அந்த இடத்துல அவன் டிக்ளேர் பண்றான் பாருங்க, நான் எப்படி வந்து தேவன் ஒருத்தரை சபிக்கலன்னா நான் எப்படி அதை சபிக்க முடியும், நான் சபிக்கணும்னு விரும்பினாலும் என்னால முடியல, தேவன் வெறுக்காதவரை நான் எப்படி வெறுக்க முடியும் அப்படின்றார். அப்போ தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிச்சு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிச்சிட்டாலும் மற்றவங்களால அந்த தீர்மானத்துக்கு எதிர்த்து நடக்க முடியல. இதுல வந்து நம்ம ஒரு காரியத்தை பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப பரிசுத்தமானவர்கள், ரொம்ப ஒரு மாதிரி தேவனுக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அவங்க வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் எல்லாம் செய்தாங்க. அதனால தான் தேவன் அவர்களை இப்படி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராரா. ரொம்ப கீழ்ப்படிச்சு அவரை கனம் பண்ணி அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு வருவதனால தான் தேவன் வந்து இஸ்ரவேல் மக்களை வந்து இவ்வளவு ஆசீர்வதிச்சுட்டு வராரா? இல்ல சார். இல்ல. அப்ப எப்படி வந்து ஏன் அவங்க வந்து முரட்டாட்டம் பிடிக்கிறாங்க, முதல்ல முணுமுணுக்கிறாங்க, வணங்கா கழுத்துள்ளவர்கள். வடங்கா கழுத்துள்ளவர்கள், கரெக்ட், ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள் அப்படின்னாங்க. ஆனா முணுமுணுக்கிறாங்க. அப்புறமா வந்து இந்த என்ன பண்றாங்க வந்து எங்களுக்கு வந்து சரியான சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு தேவனுக்கு எதிராக முணுமுணுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒளிவாய் சர்ப்பங்களை கொண்டு வந்து அவங்கள கடிக்க வச்சு அவங்கள சாவடிக்க வைக்கிறார் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சொல்லுங்க. இல்ல, இப்போ ஒட்டுமொத்த மனித இனமும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தானே? ஒட்டுமொத்த மனித இனமும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் தான். ஓகே, எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து அவர் வந்து யூஸ் பண்றாரு. இந்த ஸ்டேஜ்ல வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி இதுன்னு சொல்லிட்டு. ஆமா, இங்க பாரபட்சம்ன்றது யாருக்குமே கிடையாது. கரெக்ட், வெரி குட். அப்போ அப்ப ஏன் வந்து இவ்வளவு இல்ல கார்த்திகேயன் क्वेश्चन ஃபுல்லா முடிச்சிட்டாரா? இல்ல சார், இல்ல எனக்கு வந்து என்னன்னா இல்ல நம்ம புரிதல் வந்து இல்ல நார்மலா நம்ம வந்து இப்ப ரைட் டிவிஷன் வராததுக்கு முன்னாடி வேணா இந்த மாதிரி புரிதல் இருக்கலாம். ஆனா ரைட் டிவிஷன் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஆண்டவருக்கு வந்து எல்லாருமே வந்து முக்கியமானவங்க தான். ஏன்னா படைப்பையே வந்து மிருகத்தை விட வந்து ஆண்டவர் வந்து மனிதர்களை வந்து ஒரு ஸ்டெப் அதிகமா தான் வந்து ஒரு இதுவாக தான் படைச்சிருக்காரு. ஸோ எல்லாருமே முக்கியமானவங்க. ஆனா ஒரு அந்த டைம் பீரியட் வந்து ஒவ்வொருத்தருக்கான வந்து இது வந்து மாறுபடுது. அதை நம்ம புரிஞ்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. கரெக்டா சார்? ஓகே, இதுக்கு வந்து நீங்க இந்த இது எடுத்ததுனால எனக்கு வந்து நீங்க பேசிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா, ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து பிரதர் ஒரு சாட்சி சொன்னார். ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிச்ச ஒரு 2வது 5வது நிமிஷத்துலயே நான் பிரதர்கிட்ட கொடுத்து ஒரு சாட்சி சொல்ல வச்சேன். ஞாபகம் இருக்குங்களா?
ஆமா சார் ஞாபகம் இருக்கு. அந்த ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆக்சிடென்ட் வருது, ஆக்சிடென்ட். முட்டை சாப்பிட்டாரு இவரு, அவருக்கு வயிற்று வலி வந்து கடைசியில வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் ஆச்சு இல்லையா? ஓகேயா? அப்போ பல விஷயங்களை வந்து தேவன் வந்து அனுமதிக்கிறார் இல்லையா? நம்மளுடைய பார்வை பார்க்கும்போது தேவன் தன்னுடைய சித்தம் என்னங்கிறத நிறைவுபடுத்திட்டார். அவர் அது வந்து அனாதி தீர்மானத்துல வந்துடுது. அந்த சித்தத்துக்கு நாம போய் சேரும் பொழுது நம்ம சில முரட்டாட்டம் பிடிச்சோம்னாக்கா அதையும் அவர் அனுமதிக்கிறார். நம்ம முரட்டாட்டம் அடிக்கிறதையும் அனுமதித்து என்ன பண்றாரு, அதனுடைய ரிசல்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம முரட்டாட்டம் பிடிக்கிற அந்த ரிசல்ட் அதையும் தனக்கு சாதகமாக்கி அந்த நெளிவு சுழிவுகளெல்லாம் எடுத்து அவர் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி கடைசியில என்ன ஆகுது, அவருடைய சித்தம் மட்டும் தான் நிறைவேறுது, வேற எதுவுமே நிறைவேறல இல்லையா? அவருடைய சித்தம் என்ன நிறைவேறுது, அதான் நம்ம வந்து சித்தம் என்னன்னு பார்க்கும்போது இததான் எனக்கு வந்து ரொம்ப சிம்பிளான அந்த வசனம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஒரு நிமிஷம் நான் மறுபடியும் அதை டிஸ்பிளே பண்றேன். நான் இந்த வசனம் ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் அதனுடைய ஆழத்தை வந்து நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் பார்த்தேன். 11 ஓகே 3:11 லெட் மீ ஷேர் தட் நவ. சார் அப்போ இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்குது சார். இப்போ இந்த புரிதல் அப்படின்னு வர்றதுன்ற ஒண்ணு இருக்குல்ல, இன்னைக்கு நீங்க உங்களுக்கு இப்ப சாமுவேல் சாருக்கு இருக்க புரிதல் வந்து எல்லாருக்குமே இருக்குமான்னா இருக்காது. இப்ப நீங்க தேவனை குறிச்சு நீங்க அறிஞ்சுக்கிட்ட விதம், இப்ப நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க வந்து நிறைய விஷயங்களை வந்து இக்னோர் பண்ணிருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து நீ இப்போ நீங்களும் ஆகட்டும், சாமுவேல் சார் ஆகட்டும், இப்ப நீங்க 2 பேருமே வந்து தேவனை பத்தி புரிஞ்சுக்கிற விதம், இப்ப இவ்வளோ டீப்பா ஸ்டடி பண்ணி நீங்க இவ்வளவு வந்திருக்கீங்க. இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்திருக்குன்ற போது வந்து ஓகே. ஆனா இது எல்லாருக்கும் இந்த புரிதல் வராது அப்படின்ற போது அது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இல்ல தேவன் கொடுக்கற இதுதானா? ஓகே, எதுவுமே தெரியாம சொல்லுங்க. இல்ல இப்ப இன்கேஸ் நாளைக்கு வந்து ஒருத்தர் வந்து என்னதான் கர்த்தருக்காக ஒருத்தர் வந்து எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கும் வந்து இதுல இன்னும் இல்ல. ஏன்னா இது நான் ஒரு டெத்துக்கு ஒண்ணு போனேன் சார். அதுல வந்து நான் பார்த்த ஒரு இது, அதுல வந்து என்னன்னா எல்லாருமே வந்து அவங்க கர்த்தருக்காக செய்யற ஒரு இதுன்றது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க வந்து உண்மையா செய்யறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. டீப்பா ஆழமா வந்து அவங்களுக்காக ஆண்டவருக்காக பண்றோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க புரிதல் வந்து எப்படின்னா வெளில இருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியுது அது வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கான புரிதல் வந்து அதுக்கான பலன் ஏதாவது இருக்கா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவருக்காக அவங்க வந்து உண்மையா தான் இருக்காங்க. அவங்கள வந்து இந்த டினாமினேஷன்ன்றத வந்து அழுத்தி அவங்கள வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது. அவங்க டினாமினேஷனை வச்சே வந்து போயிட்டு இருக்காங்க. ஓகே, இதை வந்து நான் ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் ரொம்ப ஃபண்டமெண்டலா நான் இதை புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறமா அது வந்து டீப்பா போகலாம் நம்ம, சரிங்களா? ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு மாதிரி. ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு கால்குலஸ் புரியுமா தம்பி? மேத்தமேட்டிக்ஸ்ல ரொம்ப இல்ல சார், ஓரளவுக்கு. ஓகே, ரொம்ப இல்ல ஓரளவுக்கு. சரி, செட் தியரி புரியுங்களா? சார் செட் தியரி இல்ல சார். குவாண்டம் பிசிக்ஸ் இல்ல சார். ஆனா நீங்க வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதையும் கால்குலஸ் இருந்தது, அல்ஜிப்ராலாம் இருந்தது இல்லைங்களா? குவாண்டம் பிசிக்ஸ் மற்ற இந்த இதெல்லாம் வந்து இருக்குது இல்லைங்களா? ஆனா 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது நமக்கு புரியல. ஓகே, அல்ஜிப்ரா நமக்கு சுத்தமா தெரியல. இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு அல்ஜிப்ரா உங்களுக்கு புரியுது, சரிங்களா? நீங்க வந்து 5ஆம் கிளாஸ் இருக்கும்போது இப்போ உங்களுடைய ப்ரொஃபஷன்ல எவ்வளவோ, இப்போ சப்போஸ் நீங்க வந்து ஒரு அந்த இதையெல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, என்னது அந்த ரேடியாலஜிஸ்ட் வந்து ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு அந்த ரிசல்ட் எல்லாம் அவங்களால படிக்க முடியுது. அதே ஆளுக்கு 5ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸ் படிக்கும் போது அது தெரியாது. இல்ல, நான் மெடிக்கல்லே கிடையாது. ஆனா இன்னைக்கு வந்து எனக்கு தெரியும் ஓரளவுக்கு அந்த ரிப்போர்ட் வச்சு இது வந்து ஓகே இல்ல இது இல்லன்றது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஆனா 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது நீங்க இல்லாட்டி 10-15 வயசு இருக்கும் போது உங்களுக்கு தெரியாதுன்றதுனால இந்த சத்தியம் வந்து பொய்யாயிடாதுல்ல. ஆமாமா, சத்தியம் சத்தியம்தான், சரிங்களா?
இப்போ வந்து அன்னைக்கு உங்களுக்கு புரிதல் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கு. சரிங்களா? ஓகே. ம் 1919க்கு முன்னாடி நானும் வந்து பிரதர் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் 2 or 3 இயர்ஸ் முன்னாடியே வந்து ரைட் விஷனுக்கு வந்தாரு. நான் 19ல வந்தேன் நான். சரிங்களா? 19 நான் வந்து ம் 1993ல வந்து ரட்சிக்கப்பட்டேன். சரிங்களா? ரட்சிக்கப்பட்ட உடனே அன்னில இருந்து பைபிளை வந்து லிட்ரலி டெய்லி வந்து வாசிக்கிறது வந்து அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாசிக்கிறது கிடையாது. டெய்லி வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசிப்பேன். ஜென்ரலாவே நான் நிறைய வாசிக்கிறவன். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா மத்த எதையுமே வாசிக்காம இதை தான் ஃபுல்லா வாசிச்சு வாசிச்சு புரியுதோ இல்லையோ வாசிப்பேன். வாசிச்சு வாசிச்சு என்னாச்சு, ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸ்ல எனக்கு அந்த பைபிளினுடைய அந்த ஹோல் கவுன்சில் ஆஃப் காட்ன்னு இருக்கு இல்லையா, தேவனுடைய முழு திட்டம் என்னங்கிறத ஒரு ஓவரால் பிக்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. சரிங்களா? ம் அதுக்கப்புறமா ம் நிறைய அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும்போது எப்படி வந்து நீங்க வந்து ஒரு பிரசங்கத்தை அட்டன் பண்ணிட்டு பைபிளை வாசிக்கும் போது அந்த பைபிள்ல இருக்கிறதுக்கும் அவங்க ப்ரீச் பண்றதுக்கும் கேப் இருக்கு, வித்தியாசம் இருக்குன்றதை நீங்க பாத்தீங்க இல்லையா? ம் ஆமா சார். அந்த வித்தியாசம் தான் உங்களை இன்னும் டீப்பா கொண்டு போச்சு இல்லையா? என்னது ஆமா. ஒரு மாதிரி சொல்றாரு, ஆனா இங்க ஒரு மாதிரி எழுதி இருக்கிற இது என்ன விஷயம்ன்றதை நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு டீப்பா போச்சு இல்லையா? அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒண்ணு நாங்க ப்ரீச் பண்றதை கேட்கறதுக்கு வந்தோம், வேதத்துல சொல்லி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஒரு சிம்பிளான ஒரு 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 இது சொல்றேன். கொரிந்தியர் 14வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், 12ல வந்து டங்ஸை பத்தி பேசியிருக்கோம், 14ல டங்ஸை பத்தி பேசியிருக்கோம், 13ல வந்து லவ்வை பத்தி பேசியிருக்கிறோம். டங்ஸ் எப்படி பேசணும் எப்படி பேசக்கூடாதுன்றத வந்து ரொம்ப தெளிவா பவுல் அப்போஸ்தலர் 14ல எழுதியிருப்பாரு இல்லைங்களா? அது ம் எல்லாருடைய பைபிள்ல இருக்கும், என் பைபிள்ல மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்ட இருக்க பைபிள்லயும் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு முடிய அதற்கு நீ ஒரு சர்ச்சில் ஒரு பெந்தகோஸ்ட் சர்ச்சில் போயிட்டு டங்ஸ் பேசுறது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க வீட்டில் வந்து அதை படிச்சு பார்த்தீங்களாக்கா, ஏன்னா இப்படி அபத்தமா இருக்கு, ஏன் இதுல இருக்கிறதுக்கும் அவங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் இவ்வளவு கேப் இருக்குன்றதை வந்து நீங்க பார்ப்பீங்க இல்லைங்களா? இது ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன் நான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்து ஜென்டைல்ஸ் கிட்டையும் புறஜாதிகள் இவங்க கிட்டையும் போவாத அப்படின்றாரு. யாரு? அப்போஸ்தலர்கிட்ட வந்து சமாரியர்கள்ட்டையும் புறஜாதிகள்கிட்டயும் போவாத அப்படிங்கிறாரு இல்லையா? ஆமா யார்கிட்ட? ஆமா அப்போஸ்தலர்கிட்ட 10ல. ஆமா. அப்போ வந்து ஆனா ஆனா அதுக்கப்புறம் போன்றாரு. எங்க எங்கேயுமே போன்னு சொல்லல. எந்த இடத்துலயுமே நீ புறஜாதிகிட்ட போன்னு சொல்லல ஆண்டவர். அப்போ இல்ல அது இல்ல அல்ல அது காஸ்பல்ல வந்து இல்ல காஸ்பல்ஸ்ல ஆ எங்கேயுமே காஸ்பல்ஸ்ல போலாம் சார். எங்கேயுமே போன்னு சொல்லல. ஏன்னாக்கா அந்த பர்பஸே வந்து இஸ்ரவேலர் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இத வந்து ம் நீங்க வந்து ஒரு நான் வந்து ஆல்மோஸ்ட் 19க்கு முடிய இன்னைக்கு நாங்க என்னென்னலாம் பிலீவ் பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டா நான் ப்ரீச் பண்ணியிருக்கிறேன், நான் டீச்சும் பண்ணியிருக்கிறேன். ஒரிசாலையும் சரி மற்ற இடத்துலையும் சரி எங்கெல்லாம் வந்து என்னுடைய ஊழியத்துல எல்லாத்தையும் இது பண்ணியிருக்கேன். ஆனா ஒரு நேரத்துக்கு அப்புறமா தெளிவு கொடுத்தார் ஆண்டவர் இல்லைங்களா? அந்த தெளிவு ம் வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஆண்டவர் ஒரே நாள்ல எல்லாத்தையும் கொடுக்கல. இன்னைக்கும் நானும் பிரதரும் வந்து பேசிட்டு இருக்கும்போது, பிரதர் வி ஆர் ஸ்டில் இன் எல்கேஜி, இல்லாட்டி யூகேஜிக்கு இப்போ போக ட்ரை பண்றோம். எங்களுடைய ம் லெவலு நாங்க ரியலைஸ் பண்ணி, ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாங்க காலையில பைபிள் ஸ்டடி பண்ணும்பொழுது எங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்பொழுது நாங்க வந்து ரொம்ப படிச்சு அறிஞ்ச மேதை மாதிரியே ஃபீல் பண்றது இல்ல. இன்னும் வந்து அந்த எல்கேஜி யூகேஜி லெவல்ல தான் இருக்கிறத ஃபீல் பண்றோம். ஒவ்வொரு தடவை சொல்லிட்டு இருப்போம், பிரதர் நம்ம வந்து இந்த இந்த ஜென்மத்துல வந்து 1ஆம் கிளாஸ் போயிட்டோம்னா அது பெரிய விஷயம் அப்படின்றதான் ஃபீல் பண்ணும். தட் இஸ் த ட்ரூத் ஆல்சோ. சரிங்களா? ஏன்னாக்கா ம் அந்த ரியலைசேஷன் வரும்பொழுது எப்போ வருதுனாக்கா ஆண்டவனுடைய வேதத்தினுடைய வார்த்தையினுடைய டெப்த்தை ரியலைஸ் பண்ணும்போது. ஒரே ஒரு நிமிஷம் தம்பி. அந்த டெப்த்தை ரியலைஸ் பண்ணும்போது இல்லைங்களா, எப்போ அந்த டெப்த் வருது, எப்போ உங்களுக்கு அது வருதுன்றத வந்துல அந்த டிஸ்பிளேல இருக்க அந்த வசனத்தை வாசிங்க சொல்றேன். 3:11. அவர் சகலத்தையும் அது அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிறார்.
ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்த கிரியை மனுஷன் கண்டுபிடியான். இதை வந்து பத்தி ப்ரீச் பண்ணோம்னாக்கா நேரமாகும். இது தனி ஒரு சப்ஜெக்ட். ஆனா அது ஒரு பாட்டை மட்டும் நான் பேசுறேன். நான் இந்த உலகத்தையும் இருக்குல்ல, அது வந்து உலகம் இல்ல, யுகத்தை யோன் இருக்கு. யோனை வந்து அவர் உள்ளத்துல வைத்திருக்கிறாரு. யோனை உள்ளத்துல வைத்திருக்கிறதுனாலதான் அவங்களால ஆதி முதல் அந்த மட்டும் என்ன அவருடைய கிருக்கைகள் என்ன ஆண்டவர் என்ன செய்ய போறாருன்னு மனுஷன் கண்டு பிடி யான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதுன்றார். ஆனா அதை பத்தி நம்ம பேசல. இப்ப அவர் சகலத்தையும், ஒரு சிலவற்றையில சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படின்ற இல்லையா. அப்போ என்ன சொல்ல வராருன்னாக்கா, எது எது எப்பப்போ யார் யாருக்கு நடக்கணுமோ அது அது அப்பப்போ நடக்கிறது வந்து நேர்த்தியாக நடக்கும் அப்படிங்கிறார் இல்லையா. பாருங்க, சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் அப்படிங்கிறார் இல்லைங்களா. இப்ப இது நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னாக்கா, என்னடா சப்ஜெக்ட் வந்துடுறேன். தனியா வந்து பேசும்போது வந்து வேணா நம்ம இதை பத்தி ரொம்ப ஆழமா வந்து அதை வந்து நான் வந்து கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் அதுல வந்து நிறைய வெளிப்பாடுதல் வருது. இன்ஃபேக்ட் பிரதரோட சேர்ந்து அதை பேசிட்டு ஒரு நோட்ஸ் எழுதணும். அந்த நோட்ஸ் எழுதுனாக்கா ஐ வில் ஷேர் இட் வித் யூ ஆல்சோ. ஓகே. இப்போ வந்து தேவன் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பேன், கர்த்தர் வெறுக்காதவனை நான் எப்படி வெறுப்பேன் அப்படிங்கிறார். அப்போ ஒரு மனுஷனால தேவன் அனுமதிக்காவிட்டால் அவனால அதை செய்யவே முடியாது. ஆக்சுவலா பாலகனுடைய இன்டென்ஷன் என்னன்னாக்கா, இஸ்ரவேல் மக்கள் கெட்டு சீரழியணும்ன்றது, அவர்கள் சபிக்கப்படணும்ன்றது இல்லையா. அந்த அவனுடைய எண்ணம் வந்து நிறைவேறுதான்னு பார்த்தாக்கா கடைசியில நிறைவேறுது. தேவன் வந்து கடைசியில வந்துல இவர்கள் முயற்சி மூலியமாக இல்ல, இஸ்ரவேல் மக்களே தங்களை போய் அழித்துக்கிறதுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல அனுமதிக்கிறார். அது பார்க்க போறோம் நம்ம. ஓகே, மேபி இன்னைக்கு வந்து முடிச்சுட்டாக்கா பார்க்கலாம். இது வந்து சப்ஜெக்ட் கொஞ்சம் டீப்பா இருக்கிறதுனால 1.5 ஹவர்ஸ்லயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிரதர் சொல்றாரு. எனக்கு அது ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து நேரம் ஆகுதுன்றதுனால நிறைய விஷயங்கள் சொல்லும் போது அது ப்ராசஸ் பண்றது முடியல. அதனால ரொம்ப ஷார்ட்டாவே பண்ணலாம். அப்போ வந்து 7:30க்கு முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கார். நானும் சரி அப்படின்னு இருக்கேன். சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல வந்து பாருங்க, காட் ஃபோர்ஸ்ட் பிளஸ்ஸிங்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கர்சிங் இல்லையா. அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். இல்லை நம்ம இன்னும் பார்க்கல. செகண்ட் ஆரக்கிள், அதாவது ரெண்டாவது வந்து வர அந்த இது அவர் சொல்ற அந்த ஆரக்கிள் என்னதுனாக்கா 23:19 சொல்லு வாசிங்க. ஐயோ சாரி, இல்லை ஒரே ஒரு நிமிஷம் இருப்பா. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரா? இதோ ஆஸ்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆஸ்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது அப்படிங்கிறார் இல்லையா. இந்த இடத்துல என்ன சொல்றாரு, காட் இஸ் நாட் அ மேன். தேவன் வந்து ஒரு மனுஷன் கிடையாது இல்லையா. அவர் பொய் சொல்ல மாட்டாரு. அவர் வந்து எனக்கு கொடுத்திருக்கிற கட்டளையின்படிதான் நான் வந்து ஆசீர்வதிக்க முடியும், அதை என்னால ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறார். அப்போ இதுல என்ன வந்து நம்ம வந்து பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, பாலம் வந்து ஓப்பனா கன்ஃபென்ஸ் பண்றாரு என்னன்னு சொல்லிட்டு, காட் தேவன் வந்து ஆசீர்வதிக்க சொன்னா நான் அதை மட்டும் தான் செய்ய முடியும், அவர் சொன்னதை என்னால மீற முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போ மனுஷனால தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நடக்க முடியுமா? முடியாது சார். ஆனா முடியும் அப்படின்றாங்க, நீங்க முடியாதுங்கிறீங்க. ஓகே, எப்படி முடியும் அப்படின்னு சொல்றீங்க, எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? இல்ல, தேவனோட சித்தத்துக்கு மாறாக நம்ம செய்ய முடியாதுன்றேன்.
என்னை முடியாது அப்படின்றீங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு எவ்வளவு பேர் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக தான் நடந்துட்டு வராங்களே. இல்ல சார், ஆ, அப்படி ம். நம்ம பார்த்தோம்னா இப்ப நம்ம எதுவுமே பண்ண இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து சுச்சுவேஷன்ல வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது தேவனுக்கு மாறா. வேணா மேலோட்டமா வந்து புரிதல் இல்லாம சொல்லலாம். ஆனா நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எதுவுமே பண்ண முடியாது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சகோதரி கிட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது சொன்னாங்க, நான் இந்த இதை பத்தி ரைட் டிவிஷனுக்கு வந்த புதுசுல நினைக்கிறேன். ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 19ல இருப்போம். 19ல பிரதர் வி வர் டூயிங் ரைட் டிவிஷன். அந்த இது சாவரிட்டி ஆஃப் காட் 19 அந்த மாதிரி ஆமா, நடந்தது பிட்வீன் 19 and 1920 அந்த 20ல. டைம்ல. அந்த நாட்கள்ல நான் வந்து சொல்லும் போது சொன்னாங்க, தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்ம எதையுமே செய்ய முடியாது. அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், எவ்வளோ பேர் கொலை பண்றாங்க, மற்ற கெட்ட காரியங்கள்லாம் பண்றாங்க, அதெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படியா நடத்துறாங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, அப்ப பண்றாங்க இல்லையா? அப்ப எப்படி நம்ம சொல்ல முடியும் தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக நம்மளால நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு? அதுபடிதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு, இல்லையா? இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொலை செய்வது வந்து தேவன் சொல்லியிருக்கார், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னுட்டு. ஆனா நம்ம இல்ல வந்து சார், கொலை தேவனுடைய சித்தத்துக்கு மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அப்போ ஒருத்தர் போய் கொலை செய்யறாரு, அது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி சித்தமா அது? அதுதான் சொல்லியிருக்காருல்ல சார், ஒருத்தவங்கள பரிசுத்தத்திற்கும் ஒருத்தவங்கள வந்து பரிசுத்தமா இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமா இருங்க, பாவம் செய்யறது இன்னும் பாவம் செய்யுங்கன்ற மாதிரி. சொல்லியிருக்காரு, கரெக்ட். அப்போ வந்து நான் கொலை செய்யறது தேவனுடைய சித்தம், அதனால நான் கொலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல, கொலை இல்ல சார், நடக்குதா இல்லையா? கொலை நடக்குது இல்லையா? நடக்குது நடக்குது சார். சார். அதை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இல்ல சார், தேவன் அப்ப ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. இல்ல மாட்டாரு சார். இல்ல, மாட்டாரு. ஏற்றுக்கொள்ள ஜெஸ்ஸி, நீ என்ன நினைக்கிறமா? ஜெஸ்ஸி இருக்கியா? ஜெஸ்ஸி வெளியே இருக்காங்கன்னு நாங்க ஓ, இல்ல, ஓகே ஓகே travel பண்ணி வந்தேன். ஓகே ஓகே ஓகே. டிராவலிங்ல இருக்காங்க. சரி சரிம்மா, கேட்டிருந்தேன். ஓகே. நோ இஷ்யூஸ், நோ இஷ்யூஸ். ஓகே. வசந்தி, நீ என்ன நினைக்கிற? சிஸ்டர் விமலா அவங்க சொல்லவே மாட்டேங்கிறாங்க, ரகசியமா வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையும். மியூட் பண்ணிட்டீங்களா பிரதர்? ஆமா பிரதர், அவங்க போன்ல மியூட் தேடி அன்மியூட் பண்றது டைம் எடுக்கும் ஓகே ஓகே கொஞ்ச நேரம். அதனால தான் அப்படியே தேடி எடுக்கிறதுக்குள்ள அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவோம் நம்ம. இல்ல இல்ல, நீங்க உங்க போன்ல போய் கொடுங்க, நீங்க அவங்கள்ட்ட பேசணும். நீங்க எதுல இருக்கீங்களா? இது ப்ளூடூத்ல இருக்கீங்களா? ஆமா ஆமா. சரி, ஓகே. வசந்தி, மீன்வைல் வசந்தி, நீ என்ன நினைக்கிறமா? வந்து எது வந்து we are all puppets in God's hand. அதாவது God சொல்லுமா, பரவாயில்ல. We are all puppets in God's hands. ஆமா, வந்து நம்ம என்ன செய்யணும் ஏது பண்ணோம் எல்லாமே ஆண்டவர் வந்து எஸ் பிளான்ட் எவ்ரிதிங். அண்ட் அவர் பிளானுக்கு ஏத்த மாதிரிதான் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது. அந்த கெட்டதையும் ஆண்டவர் நன்மைக்கு எதுவாக தான் மாற்றுறாரு. எல்லாமே அவரோட சித்தத்து பிரகாரமா தான் நடக்குது. நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் நம்ம பண்ணோம், நம்ம செஞ்சிட்டோம், நம்ம பேசிட்டோம்னு. ஆனா எல்லாமே ஆண்டவருடைய இந்த த்ரூ அவுட் த ஸ்டடீஸ் நம்ம பார்த்துட்டு வரும்போது that is what I understand. Even evil is also from God because he has created evil also. கார்த்திகேயன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி ஹிட்லர் வந்து இவ்வளவு பேரை கொன்னான், ஜூஸ் எல்லாம் எவ்வளவு பண்ணான், எவ்வளவு அநியாயம் நடக்குது, அடல்ட்ரி நடக்குது, அக்கிரமம் நடக்குது. எல்லா அக்கிரமத்தையும் ஆண்டவர் அதை அலோவ் பண்றாரு. நமக்கு எத்தனையோ காரியம் புத்தி கெட்டாத காரியமா இருக்குது. We cannot try to understand everything. There is a reason, some reason behind each and everything. அப்படிதான் என்னால இந்த ரைட் டிவிஷன் வந்ததுல இருந்து என்னால அப்படிதான் என்னால கன்க்ளூட் பண்ண முடியுது. I am not able to understand what God's mind is. And every human cannot understand what God's mind is. But God allows good and bad. So நான் ஈவெல்லாம் நான் உண்டாக்கணும் தான் அவர் சொல்றாரு. சோ ஒரு சிலதும் நமக்கு புத்தி கெட்டாத காரியங்கள், அதை வந்து நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நானு. ஓகே. இப்போ வந்து அதுதான் ஓகே, ultimate.
வசதி சொல்றாங்க we are all puppets in God's hand அப்படின்னுட்டுன்னு. ம். அப்போ நான் பண்ற காரியங்களுக்கு நான் பொறுப்பு ஏற்க வேண்டிய அவசியம் கிடையாது இல்லையா? ஆமா சார். ஆமா, காட் அப்படிதான். காட் ஹஸ் ஆர்டைன்ட் எவ்ரிதிங். நாளைக்கு என்ன நடக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். ஹி ஹஸ் பிளான்ட். நான் செய்யறதுல வந்து விழுந்து கையை உடைக்கணும்ன்றது ஆண்டவர் சித்தம் தான் இருக்குது. நான் என்ன யோசித்தேன், எவ்வளோலாம் மலை மேல போயிருக்கிறேன், பைக்ல மோசமான இடங்கள எல்லாம் போயிருக்கிறேன், பாதை இல்லாத இடத்துல எல்லாம் நம்ம 2 பேரும் போயிருக்கோம். எவ்வளோ நடந்திருக்கலாம். நியூ ஹோப் கிட்ட போய் அவன் விழுந்து கை கால் உடைச்சிட்டான், போய் தொய்த்தாரு. அது கேட்கும்போது அந்த ரூட்ல நம்ம எத்தனை தடவை போயிருக்கோம். நம்ம என்ன பெரிய யோகிதாங்களா நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு? ஆனா இந்த இவனும் ஒரு ஊழியக்கார பையன் போய் இன்னைக்கு ஒன்னாலாம் எழுந்திருக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்கிறான். இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு வந்து எல்லாத்துக்குமே பதில் கிடையாது. பட் ஆனா அண்டர் காட்ஸ் வேர்ட்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம நடக்கும் போது ஆண்டவர் நமக்கு வந்து மனசுக்கு ஒரு ஆறுதல் தராரு, ஒரு ஒரு கம்ஃபர்ட் தராரு. ஓகே. ஆனா அதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆ, We do என்னம்மா? have a constraints, right? நம்மளுக்கு ஒரு constraints இருக்கு இல்லையா? We cannot go and do something beyond certain things. நம்மளுக்குன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, நம்மளுக்கு ஒரு constraints இருக்கு இல்லையா? So what about that? கடவுள் வந்து we are designed according to his will. He allows everything to happen. அது எல்லாமே ஓகே. பட் நம்மளுக்குன்னு கடவுள் ஒரு constraints கொடுத்திருக்காரு இல்லையா? Based on that நம்ம எல்லாத்தையுமே நம்ம இஷ்டத்துக்கு கன்சைன்ஸ்னாக்கா என்ன சொல்ற அப்படின்னாக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கன்சைன்ஸ்னாக்கா நமக்குன்னு ஒரு பொறுப்பா? பொறுப்பு, ஒரு 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 ட்ரூத்து, ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு I would say சுய புத்தி, right? You know what you are doing. ஓகே. Your அதாவது conscious knows what you are doing. இப்போ நம்ம போய் ஒரு சூடான ஒரு பாத்திரத்தை வந்து சூடுன்னு தெரிஞ்சு கை வைக்க மாட்டோம். பிகாஸ் our conscious says that is hot and it is not good for you. அந்த புத்தி கடவுள் கொடுத்தது தானே. ஸோ அந்த கான்சியஸ்னஸ் இருந்தாதான் நம்மளுக்கு we know that we are not supposed to do something against God. ஸோ அதுவும் இருக்கு. இட்ஸ் நாட் சம்திங் காட் எல்லாத்தையுமே நம்மளுக்கு ப்ரீ இதுவா பண்ணிட்டனால we don't have any responsibilities கிடையாது. He has given consciousness to us wherein நம்மளும் அதுக்கேத்த மாதிரி பொறுப்பா you are also not supposed to do the sins or commit the sins when you understand what the Lord has given to you. ஓகே, வெரி குட். இப்போ இதை வந்து எப்படி ரெக்கன்சைல் பண்றதுமா? ஆக்சுவலி இது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அப்படியே somehow this has got into that. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்தாக்கா நல்லா பிரதர் நான் என்னுடைய தாட் ஷேர் பண்ண பிரதர். இல்லை, கொஞ்சம் அப்புறம் பண்ணலாம் பிரதர். நான் வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனதுக்கு அப்புறமா நம்ம வரலாம், வெளியில் வரலாம். இப்போ இது ஜெஸ்ஸி என்ன சொல்றாங்கன்னாக்கா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னாங்க. வசதி என்ன சொல்றாங்க, we are only a puppets in God's hand அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனா ஜெஸ்ஸி சொல்றது வந்து நம்ம பப்பட்ஸா கிடையாது, இல்லை இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் வந்து நேராக போயிட்டு சூடா இருக்கிற பாத்திரத்தை தொட மாட்டேன். ஏன்னா வந்து ஒரு அடல்ட்ரஸ் லைஃப்லயோ இல்லை மற்ற இதுலயோ நான் விழ மாட்டேன். ஏன்னா எனக்குன்ட்டு ஒருத்தர் வந்து புத்தியும் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு. என்னதான் தேவன் வந்து அவர் வந்து எல்லாமே அவர் நடத்தினாலும் எனக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கு. இது நல்லது, இது கெட்டது, இதை நான் செய்யலாம், இதை நான் செய்யக்கூடாதுன்ற அந்த புத்தியையும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அப்போ வந்து சாவரன் வில் ஆஃப் காடும் நம்ம ஏத்துக்கிறோம், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஏற்றுக்கொள்றோம். அப்போ இது எப்படி எல்லாத்தையும் வந்து நம்ம இது பண்றது, ரெக்கன்சைல் பண்றது? ரெக்கன்சைல்னாக்கா எப்படி, எனக்கு என்ன சொல்ல தெரியல. சொல்லுமா கண்மணி சொல்லுமா. ஹலோ கார்த்திகை, நீ என்ன சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன். இல்லைங்க சார், நான் எதுவும் சொல்லல. ஆனா அம்மா சொல்றதுதான் சார், எல்லாமே ஆண்டவரோட கருத்துல தான் இருக்கு. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நிறைய பிளான் போடலாம். காலையில எந்திரிச்சு இந்த வேலை முடிச்சிடணும், அந்த வேலை முடிச்சிடணும், பிளானிங் நல்லா நிறைய இருக்கும். ஆனா செயல்படுத்துறது அவர் மாத்திரம் தான் சார். ஆனா நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்குல்ல.
நாம இது நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இது இது இருக்கு சார். இது- இல்ல இது தப்பு, இது வந்து கரெக்ட்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு புத்தி ஞானம் இருக்கு. நம்ம இதை பண்ணக்கூடாது, இதை நம்ம பண்ணணும்ன்ற அந்த ஒரு இது இருக்குது இல்லையா? இப்ப இருக்கும் நீங்களே சார். வந்து காலையில வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேலைக்கு கிளம்பணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ஆ, நமக்கு ஹெட்டேக் வந்துரும். அந்த ஆ, வேலை எதுவுமே பிளான் இது அதான் மேன் பிளான் போடுவான், காட் வந்து டிஸ்பிளே பண்ணிடுவாரு. ஓகே. இல்ல இப்ப வந்து வசந்தி என்ன சொல்றாங்கன்னாக்கா, நம்ம வந்து எதுவுமே நம்மளுடைய சுய இச்சத்துல நம்ம செய்ய முடியல, சுய சித்தத்துல ஆமா, நம்ம செய்ய முடியல. சித்தத்துல செய்ய எல்லாம் முடியாது. ஓகே. எல்லாமே காட்ஸ் பிளான் தான். ஓகே. அப்போ ஒருத்தர் போய் திருடுறாங்க, போய் சொல்றாங்க, அதுவும் காட்ஸ் பிளானா? ஆமா, யூதாஸ் எதுக்காக படைக்கப்பட்டாரு? காட்டி கொடுக்கறதுக்குன்னே படைக்கப்பட்டாரு. ம். பிறவாமல் இருந்தா நலமா இருந்திருக்குமேன்னு சொல்றாரு. எட்டாம் எட்டாவது கட்டளை என்னதுமா? இல்லையா, ஆறாவது கட்டளை. 10 கட்டளையில் 6வது கட்டளை ஞாபகம் இருக்கா? ஆறு கொஞ்சம் பொய் சொல்லாதப்பா. கொலை செய்யாதிருப்பதையாக. ஆறா? ம். 5 வந்து தாய் தகப்பனை கனம் செய்ய, 6 வந்து கொலை செய்யாதிருப்பாயாக, 7 தான் அடல்ட்ரி, 8 வந்து இப்போ திருடாத, 9 பொய் சொல்லாத, 10 வந்து இந்த ஃபால்ஸ் விட்னஸ் கொடுக்காத அப்படின்னு இல்லையா? 6வது கட்டளை வந்து கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஓகே. இந்த 10 கட்டளைகள் வந்து யூனிவர்சல். அந்த மிச்சம் இருக்கிற 603 கட்டளைகள் வந்து இட் இஸ் ஸ்பெசிபிக் ஃபார் தோஸ் பீப்புள் இல்லையா? இந்த கட்டளைகள்லாம் வந்து நீங்க வந்து இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, ஜெயினா இருந்தாலும், யாரா இருந்தாலும் இந்த கட்டளைகள் வந்து ஜெனரல் கட்டளைகள், கன்சைஸ்ட். ஓகே. 10 கட்டளைகள் இல்லையா? நீங்க 10 கட்டளைகள் ஏத்துக்கலைன்னாலும், நீங்க அது எல்லாத்தையும் பிலீவ் பண்ணலனாலும், எந்த ஒரு ரிலிஜனோ, ஒரு சொசைட்டியோ கொலையையோ, திருட்டையோ, அடல்ட்ரியையோ, பொய் சொல்றதையோ, இல்லாட்டி புறங்கூறதையோ ஏற்றுக்கொள்றது கிடையாது. எந்த சொசைட்டியும் தாய் தகப்பரை வந்து கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்றது வந்து சொல்றது கிடையாது. எல்லாமே காமனா இருக்கு. சரிங்களா? அப்போ கொலை செய்யாதிருப்பாயாக ஆண்டவர் சொல்றாரு, இல்லாட்டி இயற்கையே சொல்லுது. ஆனா நாம கொலை செய்யறதும் வந்து ஆண்டவருடைய வந்து சித்தமா? கொலை செய்யாதிருப்பாயாக கொஸ்டின் இருக்கு. எல்லாமே சொல்றாங்க. எனக்கு ஒரு கொலையும் கொஸ்டின் செய்யறாங்க. இருக்கு. ஆனா எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்போ சித்தி சொன்ன மாதிரியும் கண்மணி சொன்ன மாதிரியும் எவ்ரி திங் இஸ் வில் ஆஃப் காட். அவர் தான் எல்லாமே டிசைன் பண்ணது. அவரை மிஞ்சி எதுவுமே நடக்காது, ஈவன் இன்க்ளூடிங் ஈவில் ஆல்சோ. இப்போ ஒருத்தர் கொலை செய்யறான்னா அக்கார்டிங் டு தெம் இட் இஸ் வில் ஆஃப் காட் அப்படி சொல்லும் போது then there should not be a judgment day at all, right? It should not be a punishment because he's only doing there God's should not work. be a punishment, there should not be hell. கடவுள் வந்து அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது 1000 years of another இது கொடுக்கறதோ, இல்லைன்னா நம்ம வந்து யூனோ we are waiting for our redemption and whatever it is, அது தேவையே இல்லையே அப்போ. தேவையில்லை, அது இஸ் redundant. அது தேவை, So அது if பேச்சே it is கிடையாது. everything will of the God, then why do we have to punish? And there is no judgment that is to be there. அப்போ அந்த கான்செப்ட் will go null and void, right? இல்ல இப்ப வந்து இந்த 10 கற்பனை வந்து கம்ப்ளீட்டா டிஸ்பென்சேஷனே வேற. இப்ப இருக்கிற டிஸ்பென்சேஷன் வந்து இப்ப டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்ல இருக்கிறோம். சோ அந்த அப்போ do not kill ன்னு சொல்றாங்க இல்லையா? அது whichever dispensation it is, do not kill only, do not adultery பண்ணாத அப்படின்னு சொல்றேன்னா that is for any of the years தானே. பீரியட் ஆஃப் டிஸ்பென்சேஷன் ஆஃப் லாக். ஏன்னா இப்போ நம்ம பீரியட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி நான் சில பாயிண்ட் சொல்லணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது இட் இஸ் டேக்கிங் சம் அதர் டைரக்ஷன். இது ஒரு 5 minutes 2-3 few points நான் சொல்லிடுறேன். based on that again we will start discussing. ஓகே பிரதர். அது வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா இது வந்து எந்த சென்ஸும் இல்லாம அப்படியே வேகா போற மாதிரி ஐ திங்க் சோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் the 10 commandments were given to the people of Israel and not to the rest of the world. Even though அந்த ட்ரூத் எல்லாம் உள்ள இருந்தாலும் அந்த 10 commandments was specific to the children of Israel. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. The truth behind that, அது வந்து it is inbuilt in nature. It is inbuilt in nature. ரெண்டாவது கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லப்பட்ட கட்டளை வந்து ஒரு பல்லுக்கு ஒரு பல் எடு, ஒரு கண்ணுக்கு ஒரு கண் எடுன்னு சொன்னது வந்து இஸ்ரேலைட்ஸ்க்கு, டு தி சில்ட்ரன் ஆஃப் காட்க்கு.
அந்த டைம் பீரியடுக்கு அவங்களுக்கு அப்படிப்பட்ட கட்டளை தேவைப்பட்டுச்சு. ம். இட் இஸ் நாட் தட் இட் இஸ் த அல்டிமேட் வில் ஆஃப் காட். ஒரு பல் எடுத்தா இன்னொரு பல் எடு, ஒரு கண் எடுத்தா இன்னொரு கண் எடுன்றது கிடையாது. அந்த டைம்ல வந்து அவங்க வந்து அரக்கர்கள் மாதிரி பண்ணிட்டு இருந்தனால he wants to put some restrictions. 1:1 செய்ய, not 1:10 or 1:1000. அப்ப அந்த மேண்டேட்டரினால he gives the commandments. நம்ம இன்னைக்கு இருந்து அதை ரிவர்ஸ்ல பார்க்கும்போது we should understand why it was given in that way. ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது வந்து எல்லா கல்ச்சர்லயும் ஆர் எல்லா ரிலீஜன்லயும் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறது அப்படின்றது வந்து இட் வாஸ் நாட் அ ஜென்ரல் ஐடியாலஜிக்கல் டேர்ம். ஏன்னா நிறைய கல்ச்சர்ல வந்து நரபலிகள் இருந்துச்சு இந்த நேம் ஆஃப் ரிலிஜன். மோலாக்கு பலி கொடுக்கறது, தே தாட் தட் இட் வாஸ் த சாக்ரிஃபைஸ், இட் வாஸ் பியூரிஃபிகேஷன், ரிச்சுவலா பார்த்தாங்க. இட் வாஸ் நாட் மர்டர், கொலை செய்யறதுன்ற மாதிரி அவங்க தாட்ல இல்லை. ஸோ எல்லா லாங்குவேஜ் எல்லா கல்ச்சர்லயுமே வந்து கொலை செய்யாதிருப்பாங்க. கொலை செய்தீங்கன்னா அது தவறுன்ற கான்செப்ட் கிடையாது. திருடுறத வந்து ஒரு கல்ச்சர்ல அது ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சிருந்தாங்க. தே ஹாவ் த ரிலிஜன் ஆஃப் இந்த டக்காய்த்தி செய்யறவங்கலாம் வந்து அவங்களுக்கு அந்த கடவுள் இருந்தாங்க. அவங்க வழிபட்டு கொள்ளையடிச்சு கொலை பண்ணி அந்த கொள்ளையடிச்சுட்டு வந்து அதை வழிபட்டும் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ தேர் கான்ஷியன்ஸ் வாஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ இந்த 10 கட்டளை வந்து இட் இஸ் நாட் அ யூனிவர்சல் லா ஃபார் எவ்ரி டிஸ்பென்சேஷன் ஆர் எவ்ரி பீப்புள் இன் த வேர்ல்டு who lived. அந்த டைம் பீரியடுக்கு இஸ்ரேலைட்ஸ்க்கு God had made a religion called Jewish religion. அந்த இஸ்ரேலைட்ஸ்க்கு அந்த ஜூயிஷ் ரிலிஜன்ல வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் he gave. ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து கொலை செய்யறாங்க. அப்ப இதுக்கு என்ன இது அன்னைக்கு கொலை செய்யக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னும் போது எஸ் 10 கட்டையில கொடுத்தது வந்து இஸ்ரேலோட சில்ட்ரனோட இது. இன்னைக்கு வந்து நம்ம கொலை செய்யாத அப்படின்னு சொல்றது வந்து நாட் பிகாஸ் அவுட் ஆஃப் லா விச் வாஸ் கிவன் இன் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லா. ஏன்னா அது வந்து இன்னைக்கு கிறிஸ்தவம் தெரிஞ்சுக்கலாம். மற்ற ஒரு படிக்காத ஒரு வேற அதர் ரிலீஜன்ல இருக்க அதர் கல்ச்சர்ல இருக்க ஒருத்தங்க கிட்ட போயிட்டு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு வந்து தெரிய போறதுக்கு இல்லை. சொன்னாலும் அது எந்த அளவுக்கு அவங்களுடைய இதை இம்பாக்ட் பண்ணுன்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் எல்லாரும் ஒருத்தர் கொலை செஞ்சுக்காம இருக்கிறாங்க? ஏன்னா கொலை செய்யறது வந்து இட் வாஸ் நாட் அ ரெகுலர் கஸ்டம் ஆர் அக்கேஷன் ஆர் ப்ரொஃபஷன். இன்னைக்கு டேட்ல யாரா ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. ஏன் தட் இஸ் தேர். ஆனா எல்லாரும் வந்து போனோடனே காலைல இன்னைக்கு எத்தனை பேரை கொலை பண்ண போறோம் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணி போறது இல்லை. ஏன் அந்த கான்செப்ட் வந்துச்சுன்னா நாட் ஓன்லி பிகாஸ் நான் சொல்றது வந்து இப்ப இன்னைக்கு இருக்க கிறிஸ்டியனைஸ்டு பீப்புளா இருக்கட்டும் இல்ல ரிலீஜியஸ் பீப்புள்னு நான் சொல்ல, ஜென்ரலா பொதுவான மக்கள் கூட இல்ல படிப்பறிவே இல்லாத மக்கள் இல்ல தேவ பக்தியே இல்லாத மக்கள் கூட காலைல எழுந்த உடனே பிளான் பண்ணி இன்னைக்கு ஒரு 4 பேரை கொண்டுட்டு வந்துருவோம்னு போறது கிடையாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து the law was created in our constitution. அப்ப நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல வந்து கொலை செஞ்சா தண்டனை, தூக்கு தண்டனை பிடிச்சாங்கன்னா அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து அது தப்புன்னு சொல்றதுனால நாட் பிகாஸ் தட் நியாயப்பிரமாணம் லா சொல்றதுனால இல்ல, அவர் கான்ஸ்டிடியூஷன் சேஸ். அதே மாதிரிதான் ஒரு மனைவிக்கு மேல இன்னும் பல மனைவி கட்டுறது வந்து கான்ஸ்டிடியூஷன் தருக்குது. அப்போ நம்மளுடைய கான்சியன்ஸ் வந்து ஜெஸ்ஸி கேட்ட மாதிரி நம்மளுடைய கான்சியன்ஸ் வந்து it was not directly imposed by God or God's word. It was formed and cultivated day by day by our circumstances, our culture, world view, அவர் நமக்கு இருக்கிற சட்ட திட்டங்கள், நம்ம பழகிற விதம், நம்ம வளர்ற விதம். இப்போ ஒரு ஏரியால வந்து ஒரு ஸ்லம்ல கெட்ட வார்த்தை பேசி வளர்ற குழந்தைக்கு கெட்ட வார்த்தை பேசுறது இட்ஸ் நாமினல் ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சா இருக்கும். ஆனா இப்ப வேற ட்ரெடிஷன்ல வேற மாதிரி ஒரு கல்ச்சர்டு சொசைட்டில வளர்றவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னா அது அவங்களுக்கு நாக்கு தட்டும், ஒரு மாதிரி ஃப்ரீ ஃப்ளோல வராது. ஸோ வாட் மேக்ஸ் த டிஃபரன்ஸ் அப்படின் போது ஒரே இதுலதான் இருக்கிறவங்க, பட் அவங்க வளர்ந்த அந்த பியர் குரூப் அந்த கல்ச்சர் டிஃபர்ஸ். அது வந்து அவங்களுடைய கான்சியன்ஸை பில்டப் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கான்சியன்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கு. அப்ப இந்த 2 ஸ்டேஜ்லயுமே வந்து we cannot judge by our emotions, our thoughts and conscience. இதை வச்சு நம்ம தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய காரியத்தையும் we cannot judge because it differs. தேவனுடைய திட்டமோ இல்ல தேவனுடைய வார்த்தைகளோ it is not going to be changed based on the dispensations. இந்த டிஸ்பென்சேஷனுக்கு தேவன் நான் இப்படிதான் ரியாக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு, இந்த டிஸ்பென்சேஷன்ல இப்படி ரியாக்ட் பண்றேன்னு சொன்னா இட் இஸ் done deal. It is a written statement of God. How we feel and how we react or how we evaluate Christianity or how we evaluate Gods and the things எல்லாம் வந்து இப்ப அப்ப கொலை செய்யலாமா, இது பண்ணலாமா, இப்ப அப்படி பண்ணா என்ன இது அப்படின்றது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் அவர் வேர்ல்ட் வியூ. நம்மளுடைய எமோஷன்ஸ், நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய கான்சியன்ஸை வச்சு we are trying to evaluate God. அது தப்பு. God is the standard. எமோஷன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பேசுற அதே டைப் ஆஃப் செட் ஆஃப் கான்சியன்ஸை வச்சு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட்டை வந்து
ஒரு சொமாலியாலயோ எத்தியோப்பியாலோ படிக்காம சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அவங்களுக்கு அந்த இவ்வளவு வைடரான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதவங்க வந்து இவ்வளவு டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த கான்செப்டே கிடைச்சிருக்காது அவங்க கான்சியன்ஸ்ல. அப்போ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் கான்சியன்ஸ். அந்த இதை வச்சு இது வந்து இருக்கு. எஸ், வி ஆர் பேஸ்ட் ஆன் அவர் கான்சியன்ஸ், நம்மளுடைய லாலாம் வச்சு. அதனாலதான் இன்னைக்கு 4 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு யாரும் சுத்துறது கிடையாது லைக் இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட். அன்னைக்கு அவங்களுக்கு வந்து அது வந்து இட் வாஸ் நாட் எ நியூ திங். இல்லாட்டி அவங்களுக்கு சட்டப்படி அவங்க கான்சியன்ஸ் வந்து அதை குற்றப்படுத்துறதா கிடையாது. பட் டுடே இட் வாஸ் தட், நாட் பிகாஸ் ஆஃப் இந்த பைபிள் மட்டும் இல்ல, நம்ம சட்டம் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய வேர்ல்டு வியூ, அந்த கான்சியன்ஸ் வந்து நமக்குள்ளேயே டெவலப் ஆயிட்டனால வி ஆர் ட்ரைங் டு ஒபே அவர் கான்சியஸ். அப்போ தேவன் செய்யக்கூடியது, இன்னைக்கு நம்ம கொலை செய்யறது வந்து தேவனுடைய திட்டத்துல இருக்குன்னா எவ்ரி திங் ஹேட் அ பர்பஸ். அப்ப இன்னைக்கு நம்ம கொலை செஞ்சதுக்கு ஜட்ஜ்மெண்ட் இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் அந்த இது இருக்கு இல்லையா, இந்த டிஸ்பென்சேஷனல் தாட்ல 2 கொரிந்தியன்ஸ்ல சொல்லும்போது இந்த டிஸ்பென்சேஷன் ஆஃப் கிரேஸ்க்கு காட் வாஸ் நாட் இம்ப்யூட்டிங் த trespassers and he was reconciling the world unto himself இருக்கு. அப்போ உலகத்தாருடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் கிடையாது, உலகத்தாருடைய பாவங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல எல்லா பாவமும் வருது. he was not imputing them, அந்த பாவத்தை அவங்க மேல சுமத்தாம அவங்கள ஒப்புரவாக்குறாரு. ஸோ அப்ப இந்த ட்ரூத் இருந்துச்சுன்னா திஸ் இஸ் அ ரிட்டன் ஃபேக்ட் ஃப்ரம் காட் இந்த டிஸ்பென்சேஷனுக்கு. என்னுடைய கான்சியஸ் வந்து ஒவ்வொரு டைம்ல இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்னுடைய கான்சியஸ் கொஞ்சம் மாறி இருக்கும். கல்ச்சர் மாறும்போது, முன்னாடி வந்து கே கல்ச்சர்ன்றதே ரொம்ப இல்லாம இருந்த டைமா இருந்துச்சு ஒரு செட் ஆஃப் பீரியட்ல. இன்னைக்கு அது ஒரு மாதிரி மாறி வருது. ஸோ அப்போ கான்சியன்ஸ் வந்து கீப் ஆன் சேஞ்சிங், பட் நாட் த வேர்ட் ஆஃப் காட். அதனுடைய ட்ரூத் வந்து சேஞ்ச் ஆகாது. அப்ப இந்த டிஸ்பென்சேஷனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்காருன்னு பார்க்கும்போது he was not imputing the trespasses, ரைட்? அப்ப ட்ரெஸ்பாசஸ் தேவன் எனக்கு இம்ப்யூட் பண்ணல அப்படின்றனால இன்னைக்கு நான் காலையில போய் கொலை பண்ணா எனக்கு என்ன ஜட்மெண்ட்டும் கிடையாதுன்னு சொல்லியாச்சுல. அப்ப நான் போய் காலைல கொலை பண்ணலாம், இன்னும் இல்லாட்டி வேற யாராவது வந்து ஒரு ஃபார்னிகேஷன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் நினைச்சேன் அப்படின்னா பேசிக்கலி ஐ எம் நாட் அட் ஆல் அண்டர்ஸ்டாண்டிங் காட்ஸ் லவ். ஏன் அப்படின்னா இன்னைக்கு we are talking about the Christianity, இன்னைக்கு இருக்கிற சோ கால்டு கிறிஸ்டியானிட்டின்னு சொல்றோம்ல, ஏன்னா அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாபிக்காவே வருது. அப்ப இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டியில என்னுடைய புரிதல்ல வந்து மோஸ்ட் 98% ஆஃப் த பீப்புள் preach the gospel of fear and selfishness. fear and selfishness போது ஃபர்ஸ்ட் திங் வந்து they give the selfishness thought. என்ன, நீ ரட்சிக்கப்பட்டினா ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், உன்னுடைய பாவங்கள்லாம் மாறிடும், உனக்கு நீ ஐஸ்வர்யம் வர ஆரம்பிக்கும், வியாதி சரியாகும், குழந்தை இல்லையா நீ வா, கடவுள்கிட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் செல்ஃபிஷ் அட்வான்டேஜஸ். அப்ப அந்த காஸ்பலை சொல்லி உள்ள கூட்டு வராங்க. இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நரகம், நீ நரகத்துல எரிவ, அதனால நீ மாறணும் போது ஒண்ணு செல்ஃபிஷ்ல அந்த பிளெஸிங்ஸ் அண்ட் ரிச்சஸை பெறணும்னு வராங்க. ரெண்டாவது வந்து ஃபியருக்கு பயந்து, நெருப்புக்கு இந்த ஹெல்லுக்கு பயந்து வரவங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே தே ஹேவ் த ரெஸ்ட்ரிக்ஷன். அதனால கட்டுப்படுத்திக்கிட்டு ஒருத்தர் வந்து ஆசீர்வாதம் வேணும்னு உட்காந்துருக்காங்க, இன்னொருத்தவங்க வந்து பயத்தினால நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்ட்டுன்னு. ஸோ இந்த இதுல இருக்கிறதுனால தர் தாட்ஸ் வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அப்ப செஞ்சா தப்பாயிருமான்னு சொல்லிட்டு அப்ப அவங்களுக்கு உள்ள சேஞ்ச் இல்லாதனால அவங்களுடைய மோட்டோ வேற இருக்கனால அந்த பாயிண்ட் வருது. இப்ப இதே வந்து ப்ராப்பர் காஸ்பல்னு சொல்லும் போது 2 கொரிந்தியன்ஸ்ல 5:19 சொல்லும்போது 20 சொல்லும் போது நம்மள ஸ்தானாதிபதிகளா ஆக்கியிருக்காரு அப்படின்னு இருக்கு. பிரதர் உங்க ஸ்கிரீன் அப்படியே லைட்டா இன்னும் கொஞ்சம் மேல தூக்குங்களேன், வேர்ஸ் அடுத்தது 19. ஓகே, 20, 21, 20. ஆனபடியால் எங்களுக்கு தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளா இருக்கும். சோ இந்த கிருபையின் காலத்துல வந்து அம்பாசிடர்ஸா கொடுத்து, அம்பாசிடர்ஸ் வாட் தே ஆர் ரெப்ரசென்டிங், தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவினிதம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். அப்ப இந்த காஸ்பலே வந்து உனக்கு பிளெஸிங் வரும்ன்றது கிடையாது, இல்ல உனக்கு ஃபியர் நரகத்துல போட்டுருவான்றது கிடையாது. உன் பாவத்தை உன் மேல சுமத்தாம உன்னை ஒப்புரவாக்கிட்டாரு, நீயும் ரெசிப்ரோகேட் பண்ணு. தட் வாஸ் த காஸ்பல். அப்ப இத புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் உள்ள வரும்போது அவங்க எப்படி வராங்கன்னா நாட் பிகாஸ் ஆஃப் செல்ஃபிஷ் தாட் ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் ஃபியர், பேராசையிலயோ இல்ல பிளெஸிங்ஸ்க்காகவோ இல்ல நரகத்து பயத்தினாலயோ இல்ல, அவுட் ஆஃப் லவ் வாட் காட் ஹஸ் டன் ஃபார் தெம். இவ்வளவு பாவம் பண்ண பிறகு அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து they are not going to willfully do that sin again because they love God. not that எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துரும், நான் நரகத்துக்கு போயிருவேன் அதனாலயோ, இல்ல நான் நல்லவனா தான் எனக்கு ஏதோ ஆசீர்வாதம் வரும், துதித்து பாடுறதுனால எனக்கு கோடி கோடியா வந்துரும்ட்டு நான் துதிக்கிறது கிடையாது. I praise God because God has not imputed my trespasses on me. என்னுடைய பாவத்துல என் மீது சுமத்தாம என்ன ஒப்புரவாக்கிட்டான்ற அந்த புரிதல் வரும்போது
வி பிரைஸ் காட். அப்ப இது எல்லாத்துலயுமே வந்து இந்த சாவரண்டி ஆஃப் காட். பழைய ஏற்பாட்டுல வந்து எத்தனையோ இடத்துல வந்து தேவன் வந்து கொலை பண்ணியிருக்காருக்கு. நோவா காலத்துல மொத்த மனுக்குலமும் அழிக்கப்பட்டிருக்கு. பட் ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லயும் காட் ஹேட் அ பர்பஸ் தட் வி மே அண்டர்ஸ்டாண்ட் ஆர் வி மே நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நம்ம வந்து எதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எதை வச்சு ஜட்ஜ் பண்றோம்னா நம்மளுடைய வேர்ல்டு வியூ, நம்மளுடைய கல்ச்சர் பேக்ரவுண்டை வச்சுதான். இன்னைக்கு டேட்ல நம்ம ஒரு லேடியை வந்து ஒரு மேரிட் லேடியை போய் கேட்டு தாவீதோ சாலமோனோ கட்டிக்கிட்ட பொண்டாட்டிகள் வந்து கரெக்டா, பைபிள் படி கரெக்ட், உங்க மனசாட்சி படி கரெக்டானா யார் எத்தனை பேர் அது கரெக்ட்னு சொல்லுவாங்க? ரெண்டாவது பொண்டாட்டிக்கு போனாலே அடி உலோன்னு பார்ப்பாங்க. அப்ப பேசிக்கலா என்ன ஆகுதுன்னா, ஈவன் தோ இட் இஸ் இன் த பைபிள், தட் இஸ் நாட் த ரியாலிட்டி ஆர் த ஃபேக்ட் ஃபார் தர் கான்சியஸ் ஆஃப் டுடே. இன்னைக்கு அவங்களுடைய மனசாட்சியின் படி அது தப்பாகுது. ஆனா வேதத்தின் படி அது அப்ப நம்ம மனசாட்சியை வச்சு we should not evaluate the word of God. Word of God is written for the whole dispensations. எல்லா இயான்ஸ்க்குமாக எழுதப்பட்டிருக்கு. அந்த இயான்ல அவங்களுடைய கல்ச்சர் படி அவங்களுடைய மனசாட்சிக்கு இட் வாஸ் நாட் த திங். ஆனா காட் ஏன் அதெல்லாம் அலோவ் பண்ணார், செஞ்சார் அப்படின்னும் போது he had a purpose in every time, ஒவ்வொரு டைம்ல. அப்ப இன்னைக்கும் வந்து கொலை செய்யறாங்க, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னா எஸ் அவங்களுடைய மோட்டிவ் அது நடத்துறாங்க. அண்ட் காட் ஹாஸ் அ பர்பஸ் பிஹைண்ட் தட். ஒவ்வொருத்தருக்கும் மரணம்ன்றது வந்து எஸ் ஏதோ ஒரு விதத்துல வருது, ஏதோ ஒரு விதத்துல நடக்குது. எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதற்கான காலங்களையும் தேவன் இதை விதைக்க வைக்கிறார், அறுக்க வைக்கிறார்ன்ற மாதிரி எவ்ரி திங் இஸ் அண்டர் த பிளான் ஆஃப் காட். பட் வி கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி பிளான் ஆஃப் காட். பவுலுக்கு கொஞ்சம் கிடைச்ச உடனே அப்படின்னு ஆச்சரியப்படுறாரு அந்த இது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் we have to இந்த வேர்ட் ஆஃப் காட்ல இருக்க ட்ரூத்தை வச்சுதான் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் செட் பண்ணமே தவிர நாட் வித் அவர் வேர்ல்ட் வியூ ஆர் அவர் கான்சியன்சஸ். இட் மே சேஞ்ச் அக்கார்டிங் டு த கல்ச்சர் அண்ட் டைம் பீரியட். ஸோ இதுதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கூட கேட்கலாம். ஐ கேன் இப்போ வந்து ஜெனரலா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பிரதர். ஓகே, உங்கள்கிட்ட இல்ல, நம்ம உங்ககிட்ட. ஓகே, இப்போ வந்து see everything is God's planned according to God's plan நடக்குதுன்றதை பார்க்கணும் இல்லைங்களா? அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா? That understanding is right, actually. I'm not saying அது wrong அப்படின்ட்டு. What I'm trying to say is, beyond that, we also have certain responsibilities. So how do you reconcile our responsibility with God's sovereignty? அதான் நான் வந்து இப்ப நீங்க வந்து பிரதர் வந்து கொஞ்சம் டீப்பா பண்ணாரு. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். Today I'm going for an interview. Okay. I will not pray God that எனக்கு இந்த வேலை கிடைச்சே ஆகணும்னு. I will not even pray. I will not even ask. I will just leave it to the Lord's work to happen. If it is His will, I'll get a job opportunity. If it is not His will, but it doesn't mean that I have to just sit at home and not attend the interview. என்னோட பேசிக் திங், தட்ஸ் வாட் ஐ மென்ட் as கான்ஷியஸ்னஸ். ஓகே, என்னோட கான்ஷியஸ்னஸ்ல நான் போய் அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அட்டென்ட் பண்ணிட்டு the result is what the Lord's plan is all about. It is as simple as it. So something that I have to push myself also to do something so that avaroடைய will of His will also will follow after that. So that is what my understanding. Okay, so obviously you are not a puppet, yeah? Yeah. Okay, so that is how you reconcile. அதாவது எப்படி தேவனுடைய சித்தம் என்னன்றதையும் நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றதையும் நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் ஒரு கன்சைஸ் கொண்டு வரும், ஒரு பொதுவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரும் இல்லைங்க? கார்த்திகேயன் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேண்டி நான் கேட்குறேன், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தம்பி? இதுல எல்லாமே தேவனுடைய சித்தமா இல்ல நமக்கும் அதுல ஒரு பொறுப்பு இருக்கா? இல்ல சார், எல்லாமே தேவனுடைய சித்தம் தான். அதுல நம்மளுடைய பொறுப்பு எதுவுமே இல்ல. இப்ப நம்மளுடைய பொறுப்பு அப்படின்னா, இப்ப இன்னைக்கு நான் வந்து எதை வச்சு நீங்க வந்து நான் என்னோட பொறுப்பு நீங்க சொல்லுவீங்க? இல்ல, இப்ப உங்களுக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னும் பொழுதல்ல, நீங்க எதை வச்சு உங்களுக்கு பொறுப்பு கிடையாதுன்றீங்க?
சரி சரி ஓகே சார். இப்ப நீ இன்னைக்கு வந்து ம் இப்ப நான் வந்து ஒரு விஷயம் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ம் இன்னைக்கு வந்து நான் வந்து ஓகே, இப்ப நான் வந்து இன்னைக்கு நான் வந்து டிசைட் பண்றேன், என் ஒய்ஃப்க்கு நான் வந்து இது செய்யணும். ம் வந்து ஒன்ஸ் வந்து என் ஒய்ஃப்க்கு நான் இது செய்யணும். இன்னைக்கு வந்து நான் தான் சமைக்க போறேன். ம் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறாங்க. ம் இன்னைக்கு நான் வந்து எல்லாமே டிசைட் பண்ணி நான் வந்து பண்ணிட்டேன், எல்லாமே ஓகே பண்ணிட்டேன். ம் இதுல வந்து இன்னைக்கு நான் வந்து என் ஒய்ஃப்க்கு நான் வந்து சிக்கன் பண்ண போறேன், மட்டன் பண்ண போறேன், ம் சிக்கன் கிரேவி பண்ண போறேன். அந்த மாதிரி ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சிம்பிளா ம் எல்லாமே நான் வந்து டிசைட் பண்றேன். ஆனா நான் வந்து என்ன பண்றேன் வந்து எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டேன். என் ம் ஒய்ஃப்க்கு நான் வந்து சிக்கன் பண்ண போறேன், குழம்பு பண்ண போறேன், கிரேவி பண்ண போறேன், எல்லாமே நான் பிளான் பண்ணிட்டேன். ஆனா ம் நான் வந்து தூங்கிட்டேன். ம் அப்படின்னும் போது ம் எதுவுமே நான் பண்ணல இன்னைக்கு. ம் நான் நீங்க நடந்த விஷயத்த சொல்றேன் அதை. ம் சரி என் ஒய்ஃப் நான் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன் நானு. எல்லாமே பண்ணல நான் வந்து பிளான் பண்ணி தூங்கிட்டீங்க. சிக்கனோ ஓகே குழம்போ ஃபைன். எதுவும் பண்ண போறேன். ஆனா பண்ணல எல்லாமே நான் வந்து பிளான் தூங்கிட்டீங்க. பண்ணேன். ஆ, ஆனா நான் இது எதுவுமே பண்ணல இன்னைக்கு நான் என் ஒய்ஃப்க்கு. ம் பண்ணாம ம் எழுந்துட்டு ஐயோ டைம் ஆச்சு எழுந்துட்டேன் நானு. ம் வேற ஆப்ஷனே இல்லை, நான் போயிட்டு வந்து பிரியாணி போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன். ம் ஆனா என் ஒய்ஃப் வரும்போது சாப்பாடு கொடுத்துட்டேன் நான். ம் அவங்க டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது சாப்பாடு கொடுத்துட்டேன். ம் ஆனா அந்த பிளான் வந்து என்னன்னா நான் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணேன். ம் அப்ப அதுல வந்து இப்போ இப்போ அந்த மாதிரி யோசிக்கும் போது அப்ப அது வந்து என்னோட ஃபால்ட்டா, ம் இல்ல நான் தப்பு பண்ணனா இல்ல ஆண்டவர் தப்பு பண்ணாத? ம் சரி ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணீங்க இல்லையா? ஆமா, யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுது. இல்லையா? யுவர் பிளான்ட் யுவர் இன்டென்ஷன் வாஸ் டு குக். ஆமா, நான் செய்யணும்னு தான் பிளான் பண்ணேன். எல்லாம் பிளான் பண்ணீங்க. ஆனா இட் வாஸ் ஜஸ்ட் ஹேப்பன் தட் டயர்ட்ல இந்த வெயில்ல நீங்க தூங்கிட்டீங்க. இட் வாஸ் நாட் an intentional நான் thing. தூங்கிட்டேன். It just happened. Okay. ஆமா, It is not your fault nor others fault. காடுனுடைய தப்பும் கிடையாது, உங்களுடைய தப்பும் கிடையாது. ஓகேயா? ஒரு சிம்பிள் பிராக்டிக்கலான ஒரு விஷயம் நடந்ததை சொல்றேன் நானு. ஒரிசால வந்து நான் மினிஸ்ட்ரிக்கு போக ஆரம்பிச்ச நாட்கள்ல வந்து இதுல இருக்கும்போது ஒரு பையன் வந்து வித்யூத்ன்ற ஒரு பையன் வந்து ரொம்ப எங்க கூட வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அவன் வந்து ஒரு நல்ல ஒரு விசுவாசத்துல வருவான். அவனுடைய தம்பி வந்து பைபிள் வாசிக்க மாட்டான், சர்ச்சுக்கு போக மாட்டான். அவனு வந்து ஒரு மாதிரி இந்த இதுலயுமே அட்டாச்சா இல்லாம இருந்தான். அதனால அவங்க அப்பா அம்மா வந்து சொன்னாங்க, அவனுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ அவன்கிட்ட பேசும்போது அவன் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி கேட்டான். அவன் பயங்கர இன்டெலிஜென்ட். ஆனா படிப்பெல்லாம் சரியா வராது. ஆனா இன்டெலிஜென்ட். படிப்புலலாம் ஒன்றும் இது கிடையாது. பயங்கரமான இன்டெலிஜென்ட், ரொம்ப லாஜிக்கா திங்க் பண்றவன் அப்படின்னு நினைப்பு அவனுக்கு. அவன் கேட்டான், ஆண்டவருக்கு நான் இது பண்ணணும்னாக்கா, அவருக்கு என் மேல வந்து அன்பு இருந்ததுனாக்கா, அவர் வந்து என்னை வந்து இந்த வழிக்கு கொண்டு வரட்டும். நான் இதெல்லாம் பண்ணணும். அவருக்கு சித்தம் இருந்ததுனாக்கா, அவருக்கு ஆசை இருந்ததுனாக்கா, அவரே என்னை வந்து நல்ல வழி கொண்டு வரட்டும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ அது சூப்பரான ஐடியா அது. இப்போ வந்து நீ வந்து நல்லா சாப்பிட்டுட்டு நீ நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அப்போ அது என்ன பண்ணணும், நான் சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ வந்து நீ என்ன பண்ற, நீ வந்து சாப்பிடாத, தேவனுடைய இஷ்டமும் சித்தமும் நீ நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நீ சாப்பாடை பிளேட்ல போட்டுட்டு சாப்பிடாம அதை முறைச்சு பார்த்துட்டு ஆண்டவருக்கு உனக்கு நீ நல்லா வரணும்னு சித்தமா இருந்தா அந்த சாப்பாடெல்லாம் டாயிண்ட் உன்னுடைய வாயில போயிடும். ஆண்டவருக்கு சித்தம் இல்லைனாக்கா உன் வாயிலே போவாது இல்லை அப்படின்னா. அப்ப அவன் யோசிச்சான். அப்ப நீ வந்து ஆண்டவருடைய சித்தம், நீ வந்து ஹெல்த்தியா இருக்கணும், நல்லா இருக்கணும்னு இருக்கு. அப்ப அதுக்கு நீ என்ன முயற்சி பண்ணணும்? உன் கையை கொண்டு போய் சாதத்துல வச்சு அதை கொஞ்சோண்டு அள்ளி வாயில போட்டு அப்படியே வச்சுட்டு கூட இருக்கக்கூடாது, நீ மெல்லணும். அப்போ there is your responsibility is something and then God's will is something. இது ரொம்ப சிம்பிளான இது, ப்ராக்டிக்கலா நடந்தது. அப்போ வந்து எங்க கூட ஜார்ஜ் ஒருத்தர் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. இவ்வளவு சிம்பிளா நீங்க சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு. நான் வந்து கேஷுவலா சொன்னது அது. சொல்லுமா கண்மணி. கண்மணி ஏதோ சொல்ல வந்தியா? இல்லைங்க சார். ஓகே. ஸோ இப்ப புரியுதுங்களா? ரைட், ஓகே. இப்ப சிம்பிளான ஒரு இந்த இது புரியுது இல்லைங்களா? See, we have a responsibility of our own self. Okay, then God has a will, sovereign will also. ஆனா
நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு மீறி நாம சில காரியங்கள் எல்லாம் பண்ணும் பொழுது அதனுடைய கான்சிக்வன்ஸ், அதனுடைய ரிசல்ட், அதனுடைய பலனை வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அல்டிமேட்டா தேவனுடைய சித்தம் என்ன இருக்கோ அது நிறைவேறும். என்ன கண்மணி சிரிக்கிறீங்க? ஓகே சார். நான் சிரிக்கல சார். ஆ? நான் இல்ல, சிரிக்கல எனக்கு சார். காஃப் எனக்கு காஃப் வந்துச்சு, அந்த சவுண்ட் வந்திருக்கும், டக்குன்னு மியூட் பண்ணேன் நானு. ஓகே 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 ஓகே. அப்ப புரியுதுங்களா? சி, நமக்குன்ட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி புரியுது இருக்கு. சார். அதுதான் வந்து ஜெஸ்ஸி வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு இன்டர்வியூக்கு போகணும்னாக்கா நான் அந்த எஃபர்ட் எடுக்கணும். ஓகே, நான் இதுல வந்து நான் இது சக்சஸ்ஃபுல் ஆகணுமோ ஆகக்கூடாதோன்றத பத்தி கூட நான் ப்ரேயர் கூட பண்ண மாட்டேன். ஏன்னாக்கா எனக்கு எது பெட்டருங்கிறது என்னை விட தேவனுக்கு, என்னுடைய தகப்பனுக்கு தெரியும். அதனால அவருடைய சித்தத்துக்கு நான் விட்டுருவேன். வாட் எவர் இஸ் பெஸ்ட் ஃபார் மை வில், லெட் தட் யுவர் வில் பி டன் இன் மை லைஃப்ன்ட்டு. ஆனா நான் வீட்டிலே உட்கார்ந்து இல்லாம என்னுடைய எஃபர்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த இடத்துல போய் நான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும் போது சின்சியராகவும் இருப்பேன், ரெஸ்பான்சிபிளாகவும் இருப்பேன். சி, தட் இஸ் அவர் பார்ட். ஓகே, காட் எக்ஸ்பெக்ட் அஸ், தேவன் நாம நம்மளுடைய கடமையை செய்வதற்கு அவர் எதிர்பார்க்கிறார். நமக்குன்ட்டு ஒரு பொறுப்பு இருக்கு, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நான் என் குடும்பத்தை வந்து பாதுகாக்காம ஊதாரித்தனமா கண்டபடி செலவு பண்ணிக்கிட்டு நான் ஒரு மாதிரி இதுவா இருந்தேன்னு வச்சுங்க, அதனுடைய ரிசல்ட்டை நான் அதனுடைய கான்சிக்வன்சஸை நான் அனுபவிச்சு ஆகணும். புரியுதுங்களா? சோ என்னுடைய புரியுது. ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ் டு பி இன் லைன் வித் காட்ஸ் வில். புரியுதுங்களா? நமக்கு தேவன் அந்த அறிவை கொடுத்திருக்கிறாரு, ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வரும். தேவனுடைய சித்தம் என்னங்கிறத வந்து அவருடைய சித்தம் என்னங்கிறத வந்து அதைத்தான் நம்ம வந்து நன்மையும் பரிபூர்ணமானதும். இந்த இது கன்க்ளூட் பண்ணி நம்ம முடிச்சிடலாம் பிரதர். இந்த இதோட முடிச்சிடறேன். ஆமா, அது என்னன்றத நம்ம இது பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னங்கிறது, தேவனுடைய சித்தம் நமக்கு இல்ல, தேவனுடைய சித்தம் என்னன்றது நமக்கு வந்து ஜெனரலா தெரியும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கணும், இல்லைங்களா? அதுதான் வந்து அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை தான் நம்ம வந்து பைபிள்ல மேற்கொண்டு இன்னும் நிறைய வந்து இந்த ட்ரூத்தை வந்து வாசிக்கிறதுக்கு இது பண்ணும்போது டீப்பா எடுக்கணும்னு போனோம்னாக்கா இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்க முடியும். சரிங்களா? அப்போ ஓகே சார். we are not, நாம வந்து ஒரு பப்பட்டும் கிடையாது. அதே நேரத்துல நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை இருக்கும் பொழுது, அப்படி இருக்குதோ இல்லையோ, தேவன் அல்டிமேட்டா அவருடைய சித்தத்தை தான் நிறைவேற்றினார். பாருங்களேன், பாலனுடைய கேஸ்ல வந்து அவர் வந்து கர்ஸ் பண்ணணும்னு வந்தாலும், காசுக்கு ஆசைப்பட்டு எப்படியெல்லாம் வந்தாலும், ஏஞ்சலை வச்சோம், கழுதையை வச்சோம் தடுத்து என்னதான் பண்ணாலும் வந்துல அது நடக்கவே முடியல. அதை பற்றிய டீட்டெயில் வந்து வர வாரத்தில் வாசிக்கலாம் நம்ம. உங்களுக்கு வேற இதுல வந்து இதுல வந்து நிறைய டவுட்ஸ் வர வேண்டி இருக்கணும். எனக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து நான் ப்ரீச் பண்றேனே ஒழிய, ஷேர் பண்ற டீச் பண்றேனே ஒழிய, எனக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இந்த சாவரனிட்டி ஆஃப் காட் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கு. அதை வந்து ப்ராக்டிக்கலா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு வருது. ஓகே, டெஃபினட்டா உங்களுக்கு அது வரும்போது நீங்க ஷேர் பண்ணீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, யாராவது Okay, sir. ஏதாவது ஆட் பண்ண விரும்புனீங்கன்னாக்கா ஆட் பண்ணலாம், இல்லாட்டி கன்க்ளூட் பண்ணலாம். யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி இதை கன்க்ளூட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் காட் வில்லிங் we will continue. வேற யாராவது ஏதாவது ஆட் பண்ண விரும்புறீங்களா? ஒன்றும் இல்லைனாக்கா we can do a prayer. யாராவது ஒருத்தர் ப்ரேயர் இந்த பண்ணி sovereignty of Godல இன்னும் நிறைய கூட இருக்கு சொன்னீங்கல்ல, அது வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து அதெல்லாம் கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ன்ற ஒரு ஓகே ஃபீல் வருது. பிரதர், உங்களுக்கு நீங்க நரகத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணாக்கா ஐ கேன் prolong it பிரதர். ஏன்னா இதெல்லாம் படிச்ச பிறகு திருப்பி நம்ம இந்த நீங்க இந்த ஒரு நோட்ஸ் எல்லாம் போட்ட பிறகு திருப்பி நாங்க நல்லா படிச்சு திருப்பி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ இதை நாங்க நல்லா ப்ரஷ் அப் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். பிரதர்
ஆ பிரதர். பிரதர் இப்போ வந்து நீங்க வந்து இன்னும் ஒரு 2-3 வாரம் கொடுத்தீங்கன்னாக்கா ஐ கேன் கண்டினியூ தட். ஒரு ஏன்னா வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் வந்து உங்களை மாதிரி அந்த அளவுக்கு இருக்காது, ரொம்ப கலோக்கியலா இருக்கும். இருந்தாலும் வந்து விஷயம் வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். சரிங்களா? ஓகே. விஷயம் வந்து அப்புறம் மெசேஜ் இன்னொரு வந்து உங்களுக்கு ரீச் ரெக்வஸ்ட் ஆச்சு. என்னன்னா, இது வரைக்கும் கொஞ்சம் நோட்ஸ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நோட்ஸ் போட்டாதான் எங்களுக்கு சரி கம்ப்ளீட்டா நான் ஒரு தடவை படிச்சுட்டு வர முடியும். சரி நோட்ஸே இல்லாம கஷ்டமா இருக்குது. சரி நான் வந்து எல்லாத்தையும் ஆமா, வந்து ஒரு ரெக்கார்டட் என்னுடைய மெசேஜ் இதெல்லாத்தையும் எங்களோட ஒரு பிடிஎஃப்ல பிடிஎஃப் கொடுத்தா நாங்க இந்த பிடிஎஃப்ல அது ரொம்ப மெயின். பிடிஎஃப்ல நான் போட்டு தரேன். இங்கிலீஷில் போட்டு தரேன் நான். அதை வந்து அப்புறமா தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். என்னுடைய நோட்ஸில் வந்து 90% வசனங்கள் தான் இருக்கும். அந்த கமெண்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப 10% தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வசனங்களாக தான் இருக்கும். அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? எனிவே ஐ வில் டூ தட். ஓகேயா? பிரதர், யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாமா பிரதர்? முடிச்சிடலாம் பிரதர். யார் கார்த்திகேயன் ப்ரேயர் ப்ரேயர் பண்றீங்களா? பண்ண போறாங்க? கார்த்திகேயன் ப்ரேயர் பண்ணுங்க. கார்த்திகேயன். ஓகே. கார்த்திகேயன் சவுண்ட் ஹலோ. கேட்கணும். கார்த்திகேயன் ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டீங்களா? ப்ரேயர் பண்ணு. சார் கேக்குதா சார்? கேக்குது கார்த்திகேயன், இப்ப கேக்குது. ப்ரேயர் பண்ணுங்க. கார்த்திகேயன் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிருங்க கார்த்திகேயன். ஓகே சார், 2 மினிட்ஸ் சார். என் போன எங்க வச்சேன்னு தெரியல. ப்ளூடூத்ல இருக்காரு அவர். இல்ல, ஆனா சவுண்ட் கேக்குது. நீங்க அப்படியே ப்ரேயர் பண்ணலாம். ஓகே ஓகே சார். கேக்குது இல்ல? கேக்குது கார்த்திகேயன். கேக்குதுப்பா. ஓகே ஓகே. இங்க ராஜமானே நல்லா தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழி நடத்தும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டப்பா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீங்க வந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே அப்பா நீங்க வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இது வந்து கொடுத்து நாங்கள் வந்து வழிநடத்த நீங்க வந்து பாதுகாக்க வழிநடத்த நீங்க எல்லாரும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமையாகவும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பு ரட்சகருமான ஆண்டவரான ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Praise the Lord. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.